அத்தியாயம் 11. ஆதிரன் தனது அறைக்கு மீயாளை அழைத்திருக்க, யோசனையுடன் உள்ளே சென்றவளை ஒரு கூர் பார்வையுடன் அவன் வரவேற்றான். அவனது பார்வையே அவளுக்கு ஏதோ வைத்திருக்கிறான் என்பதை சொல்லிவிட, பயத்துடன் தான் உள்ளே சென்றாள். சார், கூப்பிட்டீங்களாமே என இழுத்தவாறு மீயாள் தயங்கி நின்றாள். முன்பிருந்த மாதிரி அவன் முகத்தில் இலகுத்தன்மை இல்லை. ஏதோ ஒரு கடினத்துடன் அவளை பார்த்தவன், உங்களுக்கு மார்னிங் இனி சீக்கிரம் வேலை அலாட் பண்ணலான்னு இருக்கேன் மீயாள் எனச் சொன்னான். மார்னிங் சீக்கிரமா? ஏற்கனவே எங்களுக்கு ஒர்க்கிங் அவர் கொஞ்சம் அதிகமா தான சார் இருக்கு என அவள் இழுத்தாள். மார்னிங் 2 ஹவர்ஸ் முன்னாடி வந்துடுங்க. ஈவினிங் நீங்க 5 o'clock கிளம்பிடலாம் எனச் சொன்னான். சரி சார். ஆனா எனக்கு எங்க வேலை என மீயாள் கேட்க, அவளை ஆழமாக பார்த்து கொண்டே, என் வீட்ல எனச் சொன்னான். வீட்லயா? அங்க என்ன சார் வேலை என அவள் அதிர்ச்சியாக ஆதிரனை பார்த்தாள். அது அங்க வந்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் என அலட்சியமாக பதில் சொன்னான். ஆனா அங்க எப்படின்னா என அவள் தயங்க, ஆதிரன் அவளை கூர்மையாக பார்த்தான். உங்ககிட்ட நான் ஆப்ஷன் கேட்கலையாள், நீங்க வர்றீங்கன்னு சொன்னேன். காட் இட் என சற்றே அழுத்தமாக சொல்ல, அவன் குரலில் இருந்த உறுதியில் அவள் தலை தன்னால் சரி எனும் விதமாக ஆடியது. விடை பெற்று வெளியில் வந்தவளுக்கு இன்னமுமே அங்கு எப்படி செல்வது என அதே யோசனைதான். வைஷ்ணவியிடம் வந்து சொல்ல அவளோ பயந்து போனாள். என்னடி சொல்ற? அங்க எப்படி நீ தனியா போவ? அங்க யார் இருக்கா என்னன்னு ஒண்ணும் தெரியாது. அவன பார்த்தாலும் சரியா படல. இங்க யார்கிட்டயும் ஒழுங்கா பேசக்கூட மாட்டானாம். நம்ம பார்க்கும்போது அவன் கொஞ்சம் அமைதியா இருந்தது மாதிரி தானே தோணுச்சு. ஆனா அவன் குணம் அதுவே கிடையாதாம். யார்கிட்டயும் அவன் சிரிச்சு பேசி யாருமே பார்த்ததே இல்லையாம். கோபம் வந்தா யாரு என்னன்னு பார்க்காம அவங்கள ஒரு வழி பண்ணிடுவானாம். மத்தபடி ரோபோ மாதிரி அவன் வேலைய மட்டும்தான் பார்ப்பானாம். இப்படி ஒரு பிறவிய எங்கேயாவது பார்த்ததுண்டா? எனக்கென்னமோ இவன பார்த்தா பயமா இருக்கு மியா எனச் சொன்னாள். ஆனா என்ன பண்ண முடியும் வைஷு? போய் தானே ஆகணும். இல்லைனா நாம மட்டும் இல்லாம நம்ம குடும்பமும் ஸ்டேஷன்ல கம்பி எண்ணணும். அதுக்கு அவன் என்ன வேலை சொன்னாலும் செய்துட்டு போயிடலாம் எனச் சொன்ன மீயாள் முகத்தில் வேதனை பரவி கிடந்தது. அவள் முகத்தை பார்த்ததுமே வைஷ்ணவிக்கு குற்ற உணர்ச்சி தோன்ற, சாரிடி, எல்லாம் என்னால தான என தவிப்பாய் பார்த்தாள். ஏண்டி அதையே யோசிக்கிற? நம்ம நேரம் சரியில்ல, அவ்வளவுதான். என்னையும் கூட எல்லோரும் புத்திசாலின்னு தான் சொல்லுவாங்க. என்னால மட்டும் ரகுவ பார்த்ததும் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா என்ன என மீயாள் ஆறுதலாய் புன்னகைத்தாள். எவ்வளவுதான் வைஷ்ணவிக்கு சமாதானம் சொன்னாலும் அவன் வீட்டுக்குச் செல்லப் போவது குறித்து மீயாளுக்கு உள்ளுக்குள் பயம்தான். அதை வெளியே காட்டிக்கொண்டால் வைஷ்ணவியும் சேர்ந்து பயப்படுவாள் என்பதால் தான் தைரியமாக இருப்பதைப் போல் காட்டிக்கொண்டாள். மறுநாளிலிருந்து அவன் வீட்டிற்குச் செல்ல வேண்டும். இப்போது விசாலின் காலனியில்தான் இருவரும் குடியிருந்தார்கள். ஒவ்வொரு வீட்டிற்கும் அந்த வீட்டின் கொல்லைப்புறம்தான் பாத்ரூம் வசதி செய்யப்பட்டிருந்தது. அன்று அவன் வீட்டிற்கு காலையிலேயே செல்ல வேண்டும் என்பதால் சீக்கிரமாக எழுந்து குளிக்கச் செல்ல, பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் ஒருவன் அவளை பார்த்து கேவலமாக இளித்தான். வந்ததிலிருந்து அவன் நடவடிக்கையே சரியில்லை. அதுவும் அவர்கள் குளியலறைக்கு போகும்போது அந்த அறைக்கதவையே பார்த்து கொண்டு அவன் வீட்டு கொல்லைப்புற வெளியில் அவன் அமர்ந்திருப்பான். 2 வீட்டுக்கும் நடுவே தடுப்பு இருந்தாலும் அது அத்தனை பெரியதாய் இல்லை. அவன் உயரத்துக்கு தலை மட்டும் இந்த பக்கத்திலிருந்து தெரியும். தலையை நீட்டி அவளை பார்த்து இளித்துக் கொண்டிருக்க, மீயாள் ஒரு முறைப்புடன் உள்ளே சென்றாள். போகும் அவளையே வெறியுடன் பார்த்தபடி, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவடி என்று சொல்லியபடி அவன் தன் வீட்டுக்குள் சென்றான். வைஷ்ணவியை எழுப்பி தான் கிளம்புவதைச் சொல்லி கதவை பூட்டிக் கொள்ள சொல்லிவிட்டு அவசரமாக மீயாள் வந்து ஸ்கூட்டியை எடுத்தாள். ஏற்கனவே ஆதிரன் வீட்டு அட்ரஸை அசோகனிடம் வாங்கிக் கொண்டுதான் வந்திருந்தாள். ஸ்கூட்டியில் செல்லும்போது யோசனையுடன் தான் அவன் வீட்டுக்குச் செல்லும் பாதையில் சென்று கொண்டிருந்தாள். எதற்காக என்னை வீட்டிற்கு வர சொல்லியிருப்பான்? இவனுக்கு இருக்கிற வசதிக்கு வீட்டு வேலைக்கு ஆட்கள் இல்லாமலா இருப்பார்கள்? அங்கே போய் நான் என்ன வேலை செய்யப் போகிறேன்? யோசனை செய்து கொண்டே வந்தவள் அந்த வீட்டின் முன் நின்றதும் தான் வீட்டை நிமிர்ந்து பார்த்தாள். வாவ்! வாட் அ ஹவுஸ் என தன்னை அறியாமல் வியப்புடன் கூவிவிட்டாள். அதுவும் தோட்டத்திலிருந்து நடைபாதை வரை தனக்கு பிடித்த மாதிரியான முறையில் அமைந்திருந்தது அவளுக்கு இன்னும் பிடிக்க காரணமாயிருந்தது. ஸ்கூட்டியை செட்டில் நிறுத்திவிட்டு முகப்பறையை நோக்கி உள்ளே செல்ல, அங்கேயும் அவள் ரசனைக்கு ஏற்ப ஒவ்வொன்றும் வடிவமைக்கப்பட்டு இருக்க, கலைப்பொருட்கள் முதற்கொண்டு எல்லாமே அவள் விரும்பிய வண்ணமே அடுக்கப்பட்டு இருந்தது. தான் மட்டும் வீடு கட்டினால் இப்படியெல்லாம் தான் இருக்க வேண்டும் என வைஷ்ணவியிடம் முன்பெல்லாம் அவள் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருப்பாள். தன் விருப்பத்தை அப்படியே யாரோ காதால் கேட்டு முழுவதுமாக அதையே செய்தது மாதிரி அந்த வீடு இருக்க, வியப்புடன் அந்த வீட்டையே கண்களால் துளாவிய வண்ணம் மெல்ல முன்னேறினாள்.
ஹாலில் காலை வைத்து அந்த வீட்டை ஆர்வமுடன் பார்த்துக் கொண்டிருந்த நேரம், மாடியில் ஆதிரன் அறையில் ஏதோ சத்தம் கேட்டது. அவன்தான் கோபத்துடன் யாரிடமோ கத்திக் கொண்டிருந்தான். அவன் குரலைக் கேட்டதும் கீழே நின்றிருந்த மீயாளுக்கு உள்ளுக்குள் உதறல் எடுத்தது. எதற்காக இவ்வளவு கோபமாக கத்துகிறான்? அவனுக்கு இவ்வளவு கோபப்படக்கூட தெரியுமா? பார்க்க அமைதியாகத் தெரிந்தானே. அப்படியானால் வைஷ்ணவி சொன்னது எல்லாம் உண்மைதானோ? அவள் இருந்தாலும் பரவாயில்லை. இப்போது தனியாக இவனை எப்படி சமாளிப்பது? பயத்துடன் மீண்டும் சத்தம் வந்த திசையைப் பார்க்க, இன்னும் அவன் குரல் கீழே உச்சஸ்தாயில் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. சற்று நேரத்தில் ஒரு வேலையாள் முகத்தை தொங்கப் போட்டுக் கொண்டு கீழே வர, அவளைப் பார்த்ததும், "யார்ம்மா நீ?" எனக் கேட்டான். "சார் வர சொல்லியிருந்தாங்க" என தயக்கத்தோடு சொன்னாள். "அப்படியா? இரு கேட்டுட்டு வரேன்" என மீண்டும் அவன் அறைக்குச் சென்றவன், அடுத்த நிமிடமே கீழே வந்து, "உன்ன மேல வர சொன்னாங்கம்மா, போ" என்றபடி வெளியேறி சென்றான். உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் முயன்று தன்னை திடப்படுத்திக் கொண்டு மெல்ல மாடியேறிச் சென்றவள் மெதுவாக அறைக்கதவைத் தட்டி, "சார்" என அழைத்தாள். "எஸ், கம் இன்" என ஆதிரன் கம்பீரமான குரலில் அழைக்க, ஏற்கனவே பயத்துடன் வந்தவளுக்கு இப்போது கால்கள் வெடவெடக்க ஆரம்பித்தது. மெல்ல கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவளுக்கு பால்கனியில் நின்றபடி வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டே காப்பி குடித்துக் கொண்டிருந்த ஆதிரன் தான் கண்ணில் பட்டான். அவள் அந்த அறைக்குள் நுழைந்ததை பார்த்ததும் அவன் திரும்பி பார்க்க, "சார், என்ன வர சொன்னீங்களே" என தயக்கத்துடன் மெல்லிய குரலில் சொன்னாள். "எஸ்" என சொன்னவன் பார்வையைத் திருப்பி வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்க, ஒரு கட்டத்திற்கு மேல் சலிப்புடன், "சார், எனக்கு இங்க என்ன வேலைன்னு சொன்னீங்கன்னா செஞ்சுட்டு கிளம்புவேன். சோறும் வேற போகணுமே" எனக் கேட்டாள். அவளைத் திரும்பி நிதானமாகப் பார்த்தவன் பார்வையில் ஒரு அழுத்தம் இருந்தது. கையில் வைத்திருந்த காப்பி கப்பை பாதி காஃபியுடன் தூக்கி கீழே போட்டு உடைத்தவன், "இந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு எனக்கு வேற காஃபி எடுத்துட்டு வா" எனச் சொன்னான். அவன் செய்கையில் அதிர்ந்து போய் அவனை விழிவிரித்துப் பார்க்க, "டூ வாட் ஐ சே" என அவன் அதட்ட, "இதோ இதோ சார்" அவள் பதட்டத்துடன் சொல்லிவிட்டு வெளியேற, அவன், "ஏய்" என அவளை சொடக்கிட்டு அழைத்தான். "என்ன சார்" என அவள் திணறியபடி கேட்க, "நீயே உன் கையால காஃபி போட்டு எடுத்துட்டு வா, அதுவும் குயிக்கா" என சொன்னான். அவன் குரலில் பயத்துடன் மீயாள் சரி என தலையாட்டிவிட்டு வேகமாக கீழே இறங்கிச் சென்று அந்த வீட்டு வேலையாளை அழைத்து சுத்தம் செய்யும் பொருட்களை வாங்கிக் கொண்டு வந்தவள், படபடவென்று எல்லாவற்றையும் சுத்தம் செய்து முடித்தவள், அதே வேகத்துடன் கீழே இறங்கிச் சென்று சமையல் அறைக்குள் நுழைந்தாள். உள்ளே நுழைந்து மீண்டும் கண்கள் விரிய சமையலறையை சுற்றிப் பார்த்தவள் வியப்புடன் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்க, அப்போதுதான் அவன் காஃபி கேட்டது ஞாபகம் வர அவசர அவசரமாக பாலை எடுத்து காய்ச்சினாள். அங்கே 40 வயதில் ஒரு சமையல்கார அம்மாவும் அவருக்கு உதவியாக இன்னொரு ஆணும் சமையலுக்கு என்று இருந்தார்கள். அவர்கள் தாங்கள் காஃபி போட்டு தருவதாக சொல்ல, "இல்ல, சார் என்னையே போட்டு எடுத்து வரச் சொன்னார்" என சொல்ல அவர்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். காலையில் ஆதிரனிடம் திட்டு வாங்கிக் கொண்டிருந்த அந்த சமையல்கார உதவியால் அவளை பாவமாக பார்த்து, "காலையில காஃபி ஒழுங்கா போடலைன்னு தான் ஐயா என்ன திட்டுனாருமா" எனச் சொன்னான். அவ்வளவு நேரம் சாதாரணமாக காஃபி போட்டுக் கொண்டிருந்தவள், அந்த வேலையாள் அப்படிச் சொல்லவும் காலையில் நடந்ததை நினைத்து பயந்தபடி காஃபியைப் போட 2, 3 முறை கீழே மேலே என ஊற்றி அவளுக்கு சொதப்ப ஆரம்பித்தது. சமையலறை அருகே இருந்த போன் மணி அடிக்க அந்த வேலையாள் எடுத்து பேசி, "உங்கள சார் சீக்கிரம் காஃபி எடுத்துட்டு வரச் சொல்றாருமா" எனச் சொன்னான். தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு ஒரு வழியாக காஃபியை போட்டு முடித்தவள் அதை எடுத்துக்கொண்டு பயத்துடனேயே மாடி ஏறினாள். மீயாள் அப்படி ஒன்றும் பெரிய சமையல் சக்கரவர்த்தி அல்ல. அவளும் வைஷ்ணவியின் தனியாக பிளாட் எடுத்து தங்கும் போதிலிருந்து அவர்களுக்கென்று ஏதாவது ஒன்று இரண்டை சமைத்துக் கொள்வதுதான். மற்றபடி மேல் வேலைக்கு ஒரு வேலையாளை வைத்திருந்தனர். இப்போது காஃபி தானே என்றுதான் அலட்சியமாக அவள் சமையல் அறைக்கு வந்தது. இங்கே என்னடாவென்றால் ஒரு சின்ன காப்பிக்கே அவன் அந்த அளவுக்கு கோபப்படுகிறான். என்ன விதமான மனிதனோ அவன்! இதைக்கூட பொறுத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு கோபம் வருகிறது என்றால் இவனிடம் நாம் என்னென்ன பேச்செல்லாம் வாங்க வேண்டியதிருக்குமோ தெரியவில்லையே என்ற பயத்துடன் அவன் அறைக்குச் சென்றாள். பேப்பர் படித்துக் கொண்டிருந்தவன் கதவை தட்டிவிட்டு எதிரில் வந்து நின்றவளை ஏற இறங்க பார்த்துவிட்டு காப்பியை வாங்கிக் கொள்ள, அதை குடித்து முடிக்கும் வரை அவன் ஒரு வார்த்தை பேசவில்லை. அதுவரை மீயாள் கைகளை பிசைந்து கொண்டே அவன் எதிரில் நின்றாள். காஃபி நல்லா இல்லை என்றால் காலையில் அவனை திட்டியது போல் தன்னையும் திட்டிவிடுவானோ என்ற அச்சம் அவளுக்கு. காஃபியை குடித்து முடித்தவன் காஃபி கப்பை அவளிடம் நீட்ட, அதை வாங்கிக் கொண்டவள் அடுத்து என்ன செய்வது என்று அவனையே பார்த்தாள். "சார், எனக்கு இங்க என்ன வேலைன்னு சொன்னீங்கன்னா செய்வேன்" என தயக்கத்துடன் சொன்னாள்.
அவளையே ஆளப் பார்த்துக் கொண்டு எழுந்தவன், "இதுதான் உனக்கு வேலை" என்றான். அவள் புரியாமல் பார்க்க, "என்ன புரியலையா? நான் எழுவதற்கு முன்னாடியே நீ என் வீட்டுக்கு வந்திருக்கணும். என்னை எழுப்புறதுல இருந்து, எனக்கு பல் தேய்க்க பிரஷ் எடுத்து குடுக்குறது, ஹீட்டர போட்டு வைக்கிறது, டவல் எடுத்து குடுக்குறது, போட்டுக்க ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள எனக்கு காஃபி எடுத்துட்டு வர்றது, நான் கிளம்புறதுக்குள்ள எனக்கு டிஃபன் செஞ்சு வைக்கிறது, அத நீயே எனக்கு பரிமாறுறது, மீதி இருக்கிற நேரத்துல இந்த அறைய சுத்தமா கிளீன் பண்ணி வைக்கிறது. இதெல்லாம் தான் உன்னோட வேலை" என சொன்னான். அவன் சொல்ல சொல்ல அவனையே திகைத்துப் பார்த்தாள். நான் என்ன இவனுக்கு பொண்டாட்டியா? எதுக்காக இதையெல்லாம் நான் செய்யணும்? இன்னும் இவனுக்கு முதுகு தேய்ச்சு விட மட்டும்தான் சொல்லல. நம்ப முடியாது. அதையும் சொன்னாலும் சொல்லுவான். பிராடுக்கார பையன். என மீயாள் உள்ளுக்குள்ளேயே பொறுமிக் கொண்டாள். அவனை நிமிர்ந்து பார்க்க அவனும் அவளைத்தான் உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வையில் விதிர்விதிர்த்தவள் தன் நடுக்கத்தை மறைக்க முடியாமல் தடுமாறினாள். எதற்காக இவன் அடிக்கடி இப்படி பார்க்கிறான்? இவன் பார்வையே ஆளை பயமுறுத்துகிறதே. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இதையெல்லாம் நான் எதுக்கு செய்யணும்னா? என அவளையே கூர்பார்வை பார்த்தான். அவள் ஒன்றும் பதில் பேசாமல் இருக்க, ஏன்னா உனக்கு வேற வழி இல்ல. நீ செஞ்சுதான் ஆகணும். என இகழ்ச்சியாக உதடு வளைத்து சிரிக்க அவள் ஒரு வெற்று பார்வை பார்த்தாள். அவள் பார்வையில் முகம் கடினமுற, என்ன நிக்கிற? சீக்கிரம் போய் டிஃபன் செய். நான் குளிச்சிட்டு வரேன். என சொல்ல அவள் ஒன்றும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்தாள். ஏய், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ பாட்டுக்கு போற? என கேட்க அவள் என்னவென்று புரியாமல் பார்த்தாள். உன்ன டவல், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னனே, அதுக்குள்ள மறந்துட்டியா? எனக்கு இந்த மாதிரி இர்ரெஸ்பான்சிபிள் பெர்சன்ஸ கண்டாலே பிடிக்காது. எனக்கு நான் சொன்ன வேலையெல்லாம் பெர்ஃபெக்ட்டா நடந்திருக்கணும். ஒண்ணு தப்புனாலும் என் தண்டனை எல்லாம் வேற மாதிரி இருக்கும். காட் இட்? என சொல்ல அவளோ புரிந்ததாக தலையாட்டினாள். அவளை அழைத்துச் சென்று அவனுடைய பொருட்கள், உடை, டவல் என அது இருக்கும் இடங்களைக் காட்டியவன், நாளையிலிருந்து எல்லாம் தயாராக இருக்க வேண்டும் என சொன்னான். ஒரு டவலை உருவி எடுத்துக்கொண்டவன், எனக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ டிஃபன் பண்ண போ என சொன்னவன் டவலோடு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். அதான் இவ்வளவு தூரம் வந்தானே, அப்படியே அவனுக்கு தேவையான உடையை எடுத்துக்கொள்ள வேண்டியதுதானே என அவனை திட்டிவிட்டே அவனுக்கு பொருத்தமான உடைகளை எடுத்து கட்டிலில் வைத்துவிட்டு கீழே இறங்கிச் சென்றாள். சமையலறைக்குச் சென்றவள் அங்கிருந்த சமையல் ஆட்களின் உதவியோடு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் கிரேவியும் செய்து டைனிங் டேபிளில் எடுத்து வைக்க, அதற்குள் ஆதிரன் கிளம்பி கீழே வந்திருந்தான். தான் எடுத்து வைத்த உடையில் அவனின் கம்பீரமான தோற்றம் அழகாக தெரிய, அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் முயன்று தன்னை கட்டுப்படுத்தி பார்வையை திருப்பிக் கொண்டாள். அவனுக்கு உணவு எடுத்து வைத்து அவன் சாப்பிடும் வரை அமைதி காத்தவள், அவன் சாப்பிட்டு முடித்ததும் கை கழுவிவிட்டு வர அவனுக்கு டவலை எடுத்து கை துடைக்க கொடுத்தாள். கை துடைத்து முடித்தவன், நான் இப்போ கம்பெனிக்கு கிளம்புறேன். நீ இன்னும் ஹாஃப் ஹவர்க்குள்ள சாப்பிட்டு முடிச்சு கம்பெனிக்கு வந்துடு என சொன்னான். கட்டி வைத்து அடிப்பது மாதிரி அக்ரிமெண்ட் பேப்பரை காட்டி தங்களை காயப்படுத்துவது மட்டுமல்லாமல் அதற்கு கூலியாக சாப்பாடு வேறு போடுகிறானா என வந்த ஆத்திரத்தில், எனக்கு வேணாம் சார், நான் இப்பவே கிளம்புறேன் என வீம்பாகச் சொன்னாள். அவளையே கூர்மையாக பார்த்தவன் அவள் எண்ணத்தை புரிந்து கொண்டது போல், என்கிட்ட வேலை பார்க்குற எல்லா வேலையாளுக்கும் இங்க சாப்பாடு ஃப்ரீ தான். அதுக்கெல்லாம் நான் காசு வாங்குறதில்ல. வேலைக்காரங்க வயிறார சாப்பிட்டாதான் வேலையும் நல்லா நடக்கும் என சொல்ல அவள் முகம் கன்றிப் போனது. எவ்வளவு சுலபமாக தானும் வேலைக்காரிதான் என சொல்லாமல் சொல்கிறான். மனம் வலிக்க அவனை கண்களில் அதே வலியுடன் பார்க்க அவனோ பார்வையை திருப்பிக் கொண்டு, இந்த வீட்டை பொறுத்தவரையில இங்க வேலை பார்க்குறவங்க சாப்பிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. அதனால நீயும் சாப்பிடு. அதுக்கப்புறம் கம்பெனி கிளம்பு. இது இங்க உள்ள ஒரு ரூல்ஸ். அதை ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன் என சொன்னவன் நிற்காமல் வெளியேறிவிட்டான். அவன் போவதையே வெறித்துப் பார்த்தாலும் வேறு வழியில்லாமல் தானும் டைனிங் டேபிளில் அமர்ந்து உணவு எடுத்து வைத்து உண்ண ஆரம்பிக்க, உணவின் ருசி அந்த அளவு சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை. எப்படி இதை சாப்பிட்டுவிட்டு அவன் ஒன்றும் பேசாமல் போனான்? ஒருவேளை முதல் நாள் என்று ரொம்பவும் வாட்டாமல் விட்டுவிட்டானோ? இனி அவனிடம் அதிக கவனமாக இருக்க வேண்டும். அதனால் முடிந்தவரை நன்றாக சமைக்க வேண்டும் என நினைத்துக் கொண்டாள். அங்கிருந்து கிளம்பி நேராக ஷோரூம் வர, அங்கே அவளுக்கு இன்றும் வேறு ஒரு புதுவிதமான விளம்பர வேலை காத்திருந்தது. அவளுக்கு மட்டுமல்ல, அவளோடு சேர்த்து வைஷ்ணவிக்கும் மற்ற 3 ஆண்களுக்கும் தான். அத்தியாயம் 12. ஒரு வாரமாக அவர்களை அந்த பில்டிங்கை கழுவி துடைக்க வைத்து வேலை வாட்டிக் கொண்டிருந்தார்கள். இன்று புது வேலை என்றதும், அப்பாடா, கொஞ்சமாவது ஓய்வெடுக்க வாய்ப்பளித்தார்களே என நினைத்துக் கொண்டுதான் அசோகனின் அறைக்குச் சென்றார்கள். அங்கே சென்றால் எப்போதும் போல அவர்களுக்கு புதுவிதமான ஆப்பு காத்திருந்தது.
அந்த அட்டைப்பெட்டி விளம்பர பலகைதானே உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னீர்கள். அதற்கு தற்காலிகமாக ஓய்வு அளித்துவிட்டு வேறு ஒரு விளம்பர வேலையை கொடுக்கிறோம் எனச் சொன்னார்கள். அதன்படி வைஷ்ணவி அந்த கடை வாயிலில் நின்று ஒலிபெருக்கியில் ஒலிக்கும் பாட்டிற்கு ஏற்ப நடனமாட வேண்டும் என்றும், அவளைச் சுற்றி நின்று அங்கே வருபவர்களுக்கு மற்றவர்கள் நோட்டீஸை விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார்கள். ரைட்டர், என்னால முடியல. சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்குது எனக்கு. அத்தனை பேருக்கும் மத்தியில் வைஷ்ணவி எப்படி நடனமாடுவாள் என எல்லோரும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்க, வைஷ்ணவியோ உற்சாகமாக அதற்கு சம்மதித்தாள். அவளது உற்சாகத்தை பார்த்த மீயாள், எப்படி இவளால் இந்த நிலைமையிலும் சந்தோஷப்பட முடிகிறது? அது சரி, இவளது ஆட்டத்தை பார்த்து மற்றவர்கள்தான் நெஞ்சு வெடித்து சாக வேண்டும். இவளுக்கு என்ன போச்சு என பெருமூச்சுடன் நினைத்துக் கொண்டாள். விசால் மட்டும் அவர்களை கொஞ்சம் பாவமாக பார்த்து அசோகனிடம் சண்டைக்குச் சென்றான். என்ன சார், இவங்கள மட்டும் இப்படி விதவிதமாக வேலை வாங்குறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா என கேட்டான். அசோகனோ அவனை முறைத்து, அது அவங்க 1 கோடி ரூபாய் கடன் வாங்குறதுக்கு முன்னால யோசிச்சிருக்கணும் எனச் சொன்னார். மீயாள் எரிச்சலுடன், 1 கோடி நீ பார்த்த என கேட்டாள். வைஷ்ணவியை கேலியுடன், ஆமாப்பு, 1 கோடிப்பு, 1 கோடி என சிரித்தாள். வயித்தெரிச்சப்பு, 1 கோடி வாங்கி காலனில 10க்கு 10 வீட்ல வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருக்கோம்ப்பு என மீயாள் மற்றவர்களை பார்த்துவிட்டு அசோகனை பார்த்து நக்கலாகச் சொன்னாள். 1 கோடிக்கு காலனி வீட்டிலையா குடியிருக்கீங்க? வயித்தெரிச்சப்பு, வயித்தெரிச்ச என வைஷ்ணவியும் கிண்டல் செய்ய, அசோகன் இருவரையும் மாறி மாறி பார்த்தவர் கடைசியில் அவர்கள் கிண்டல் புரிந்ததும் கோபத்தில் முகம் சிவந்து போனார். செக்யூரிட்டி என கத்த, ஐயையோ, இப்ப எஸ்கேப்புப்பு என்றபடி மீயாள் முன்னே ஓட, வைஷ்ணவியும் அவளைத் தொடர்ந்து மற்ற ஆண்களும் பின்னே ஓடினார்கள். அவர்கள் ஓடுவதை பார்த்த அசோகன், குட்டிச்சாத்தானுங்க என தலையாட்டி சிரித்துக் கொண்டார். மேனேஜர் அறையில் இருந்து வெளியே வந்தவர்கள் நேராக விளம்பர பிரிவிற்கு சென்றார்கள். இதுபோல் புது புது ஐடியாக்களை உபயோகித்து கடையை விளம்பரப்படுத்தி அந்த ஷோரூம் விற்பனையை பெருக்குவதற்கு என்று அங்கே ஆட்கள் இருந்தார்கள். அவர்கள்தான் இப்படி புதிது புதிதாக விளம்பர வேலைகளை சொல்வது. நடராஜன் தான் அவர்களுக்கு தலைமை வகிப்பவன். அவனிடம் சென்று தங்களுக்கான வேலையைப் பற்றி கேட்க, அவனோ எல்லோரையும் இளக்காரமாக ஒரு பார்வை பார்த்து அவர்களுக்கான வேலையைச் சொன்னான். முதலில் வைஷ்ணவியிடம் எங்கே நின்று எப்படி ஆட வேண்டும் என்பதை விளக்கியவன், மற்றவர்களிடம் பாட்டு நிறுத்தி வைஷ்ணவி ரெஸ்ட் எடுக்கும்போது இந்த மைக்ல கடைய பத்தி விளம்பரப்படுத்திக்கிட்டே இருக்கணும், மத்த நேரத்துல நோட்டீஸ் கொடுங்க என சொன்னான். நான் சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சுதா? அப்புறம் இது புரியல, அது புரியலன்னு என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. எனக்கு வேற வேலை இருக்கு என்று நடராஜன் சிடுசிடுத்தான். எல்லாம் புரியுது, ஆனா ஒரே ஒரு டவுட்டு என மீயாள் நிறுத்தினாள். என்ன டவுட் என நடராஜன் புருவம் சுருக்கினான். வேற என்ன சார், இந்த மாதிரி விளம்பரத்தை எல்லாம் நீங்க மட்டும் தனியா ரூம் போட்டு யோசிப்பீங்களா, இல்ல இது மாதிரியான கேவலமான ஐடியாவுக்குன்னே குழுவா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி கண்டுபிடிப்பீங்களா என சாதாரணமாக கேட்டாள். அவள் கேட்ட கேள்விக்கு நடராஜன் அவளை முறைத்து கொண்டிருக்க, அவன் அருகில் நின்ற விளம்பர பகுதியில் இருந்த இன்னொருவனோ, என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க, இதுக்கெல்லாம் 4 பேர் கொண்ட குழு இருக்கு, எல்லோரும் சேர்ந்து உக்காந்து தீவிரமா யோசிச்சுதான் இது மாதிரி புது புது ஐடியாவை கண்டுபிடிப்போம் என பெருமையாக சொன்னான். மீயாள் மட்டுமல்ல, மற்றவர்களும் வந்த சிரிப்பை வாய்க்குள்ளேயே அடக்கிக் கொள்ள, அவர்களது சிரிப்பைக் கண்ட நடராஜன் கோபத்தின் உச்சிக்குச் சென்றான். ஆரம்பத்தில் இரு பெண்களையும் பார்த்ததும் அவனுக்கு யோசனைதான். அழகாக இருக்கிறார்கள், நன்றாக படித்திருக்கிறார்கள், எதற்காக இந்த வேலைக்கு வந்திருக்கிறார்கள் என நினைத்தான். அதுவும் அவர்களுக்கான வேலையைச் சொன்னபோது அவனுக்கு ஆச்சரியம். மீயாளை பார்த்ததிலிருந்து நடராஜனுக்கு அவள் மேல் ஒரு ஆசை இருக்கத்தான் செய்தது. இரு பெண்களுக்கும் மேலிடத்திலிருந்து வரும் இந்த மாதிரியான கேவலமான விளம்பர உத்திகளை கேட்ட பிறகு அவர்களின் மேல் உள்ள நல்லெண்ணம் அப்படியே சரிந்து போக, நடராஜன் இப்போது மீயாளை வேறு விதமாக பார்க்க ஆரம்பித்தான். அது மீயாளுக்கும் புரிந்துவிட, அதனாலேயே அவனிடம் இப்படி நக்கலாக பேசியது. ஒருமுறை ஏதோ ஒரு கஸ்டமர் கேட்ட பொருளை குடோனிலிருந்து ஸ்டெல்லா எடுத்து வரச் சொல்ல மீயாள் அங்கே சென்றாள். அவள் போவதை பார்த்ததும் நடராஜனும் அவள் பின்னே சென்றவன் தேவையில்லாமல் அவள் மேல் நேராக மோதப்போக சட்டென்று சுதாரித்து அவள் நகர்ந்து விட்டாள். நகர்ந்த வேகத்தில் மீயாள் அவனை சுட்டெரிக்கும் பார்வையால் எரிக்க, அவனோ நக்கலாக அவளை பார்த்து சிரித்தான். அவன் வேண்டுமென்றே செய்திருக்கிறான் என புரிந்ததும் வந்த கோபத்திற்கு ஓங்கி அறைந்திருந்தாள். இது மாதிரி என்னிடம் வாளாட்டினால் தொலைத்து விடுவேன், ஜாக்கிரதை என உருமியவள் அதன் பிறகு அவனிடமிருந்து சற்று தள்ளியே இருந்தாள்.
அவனும் வாங்கிய அடியில் பற்கள் கலண்டு விழுந்து விடும் போல இருக்க, தேவையில்லாமல் அவள் விஷயத்தில் தலையிடவில்லை. ஆனால் அவர்களுக்கென்று வரும் இந்த மாதிரியான புது புது வேலைகளில் தன்னுடைய வன்மத்தினையும் சேர்த்து புகுத்திக் கொள்வான். அதுவரை கிண்டல் கேலி என இருந்தவர்கள் சாலைக்கு வந்ததுமே அடுத்து என்ன செய்வது எனத் தெரியாமல் தடுமாறினார்கள். நடுரோட்டில் நின்று கூட்டத்தை வரவழைத்து அவர்களிடம் நோட்டீஸ் கொடுப்பது என்பது சாதாரண வேலை இல்லையே. எத்தனை பேரின் கேலி கிண்டல் பார்வைகளை சகித்துக் கொள்ள வேண்டியிருக்கும். சாதாரணமாகவே அவர்கள் கடைவாசலில் விளம்பர அட்டை பெட்டியை மாட்டிக்கொண்டு நிற்கும் போதே அவர்களை ஏளனமாக பார்த்து கீழான கமெண்ட்டுகளை அள்ளித் தெளித்து விட்டு போவார்கள். இப்போதும் அவர்கள் வாய்க்கு அவல் கொடுத்தது போல் இப்படி வீதியில் நின்று நோட்டீஸ் கொடுத்தால் இன்னும் அவர்களின் ஏளனத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அது மட்டுமா, இந்த கூட்டத்தில் இரு பெண்களிடமும் தவறாக நடந்து கொண்டால் கூட என்ன செய்ய முடியும்? பெரிதாக எதுவும் செய்ய வேண்டாம். நோட்டீஸ் கொடுக்கும்போது வாங்குவது போல் இடையை கிள்ளினால் கூட அது பெரிய அவமானம்தானே. எல்லாவற்றையும் யோசித்துப் பார்த்தவர்கள் அங்கேயே மேடை போல் சிறிதாக செட் அமைத்து வைஷ்ணவியை ஆட வைக்கலாம் எனவும், அவளுக்கு பின்னால் நின்று நோட்டீஸை ஆண்களிடம் எடுத்துக் கொடுக்கும் பொறுப்பை மட்டும் மியாளிடம் கொடுக்கலாம் என்றும் முடிவெடுத்தார்கள். எல்லோரும் ஏதேதோ நினைவில் தயாராகிக் கொண்டிருக்க, வைஷ்ணவி மட்டும் தன் நடனக்கலையை எல்லோருக்கும் நிரூபிக்கும் பொருட்டு பார்த்து பார்த்து தயாராகிக் கொண்டிருந்தாள். அவளின் தீவிரத்தை பார்த்து அப்படியே கொல்லலாம் என மீயாளுக்கு வெறியே வந்துவிட்டது. அவளது நடனத் திறமையைப் பற்றி தெரியாத ஆண்கள் மூவரும், இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாளே, உண்மையிலேயே நல்லா ஆடுவாளோ என ஆவலுடன் அவள் நடனத்தை எதிர்பார்க்க ஆரம்பித்து இருந்தனர். வைஷ்ணவி அந்த சிறிய மேடை போன்ற அமைப்பில் நின்றிருக்க, அவர்களை பார்த்ததுமே அங்கே 10, 15 பேர் சுற்றி நிற்க ஆரம்பித்து விட்டனர். அதுவும் பாட்டு போடப்பட்டதும் இன்னும் கூட்டம் சேர ஆரம்பித்திருந்தது. பாட்டு போடப்பட்டதுமே வைஷ்ணவிக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டது போல கை கால்கள் தன்னால் ஆட ஆரம்பிச்சிட்டா என மீயாள் தலையில் அடித்துக் கொண்டாள். விசால் பதட்டமாக, அவளுக்கு என்னடி ஆச்சு? கை காலெல்லாம் தன்னால ஆடுது போல இருக்கே அவளுக்கு. ஏதாவது நரம்பு ப்ராப்ளம் இருக்கா? அப்படி இருந்தா ஸ்டாப் பண்ண சொல்லு. நாம அசோகன் சார் கிட்ட பேசிக்கலாம் என கவலையோடு சொன்னான். டேய், நீ பாட்டுக்கு அவகிட்ட போய் அப்படியே கேட்டுடாத. அவ்வளவுதான், கண்ணாலேயே எரிச்சிடுவா. இப்ப அவ டான்ஸ் பிராக்டிஸ் பண்றா என மீயாள் சொல்ல, எனது டான்ஸ் பிராக்டிஸா என ஒரு சேர 3 ஆண்களும் அதிர்ச்சியோடு கேட்டனர். ஆமாம் என மீயாள் தலையாட்ட, பிராக்டிஸே இந்த லட்சணத்தில் இருக்கிறதே, அவள் ஆட ஆரம்பித்தால் என்ன ஆவது என பயத்துடன் திரும்பி பார்க்க, அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் வைஷ்ணவி தனது ஆட்டத்தை தொடங்கியிருந்தாள். வழக்கம் போல அந்த சிறிய மேடையை கூட விடாமல் சுற்றி சுற்றி ஆடிக்கொண்டிருக்க, நண்பர்கள் மட்டுமல்ல, கூட்டத்தினரும் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு சிலருக்கு அவள் ஆட்டத்தை பார்த்து வியர்த்து வழிய மாரடைப்பு ஏற்படுவது போல் இருந்தது. இன்னும் ஒரு சிலருக்கு வாயில் நுரை தள்ளாத குறைதான். அடியே, அவள போய் ஆடுனது போதும்னு ஸ்டாப் பண்ணுடி. வயசானவங்க, சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா எல்லாரையும் உள்ள தள்ளிட போறாங்க. அங்க பாரு, அந்த பெரியவருக்கு கை காலெல்லாம் இழுத்துக்கிச்சு என அஜய் கூட்டத்தில் ஒரு பெரியவரை காண்பித்தான். நல்ல வேளையாக அவர் கூட வந்திருந்த ஒரு பெண் அவரை கைத்தாங்கலாக கூட்டத்திலிருந்து வெளியே அழைத்துச் சென்றார். 18 வயசுக்கு கீழ உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னன்ட் லேடீஸ், இவ டான்ஸ பார்க்காதீங்கன்னு இனிமே கேப்ஷன் போடணும் போல இருக்கே. ஏண்டி, இந்த லட்சணத்துல ஆடுறதுக்காகத்தான் காலையில இருந்து அவ பார்த்து பார்த்து தயார் பண்ணிக்கிட்டாளா? முன்னாடியே சொல்லியிருந்தா 1 மாசம் மெடிக்கல் லீவ்ல போயிருப்பேனே. இப்போ உண்மையிலேயே மெடிக்கல் லீவ் போடுற மாதிரி ஆயிடும் போல இருக்கே. இப்பவே எனக்கு உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுதுடா. என்ன புடிச்சு அப்படி ஓரமா உட்கார வைங்கடா என அன்வர் மூச்சு விட முடியாமல் தவித்தான். அவள ஏதாவது பண்ணி ஸ்டாப் பண்ணுடி. இன்னும் அந்த செவுரு எத்தன பேர் உயிர காவு வாங்க போகுதோ தெரியலையே என அஜய் அதிர்ச்சியுடன் சொல்லிக் கொண்டிருந்தான். இட்ஸ் டூ லேட். அவ ஆட ஆரம்பிச்சிட்டா, நிறுத்த மாட்டா. அவளா நிறுத்தினாதான் உண்டு என மீயாள் இரு கைகளையும் விரித்தாள். அடி கொலகார பாவிங்களா! எங்கள பார்த்தா உங்களுக்கு இரக்கமே இல்லையா என விசால் நெஞ்சில் கை வைத்து அவளைப் பார்த்து வினவினான். நான் என்ன பண்றது? அவளுக்கு மேடை கிடைச்சிட்டா இப்படிதான். பரவச நிலைய அடைஞ்சிடுவா. யாராலையும் அவள கட்டுப்படுத்தவே முடியாது. வேணும்னா எல்லாரும் வாங்க, பக்கத்திலேயே நின்னு பஜனை பண்ணலாம் என சொல்லி மீயால் நோட்டீஸை கொடுத்து கொண்டே, முட்டி முட்டி சாமியார், முட்டி முட்டி சாமியார் என பாட ஆரம்பிக்க, 3 ஆண்களும் குபீரென்று சிரித்து விட்டனர். ஏனெனில் ஏறக்குறைய வைஷ்ணவி ஆடியது அப்படித்தான் இருந்தது. அவர்கள் மட்டுமல்ல, அங்கே கூட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள், ஷோரூம் ஊழியர்கள், அவர்களை சிசிடிவியில் பார்த்து கொண்டே அங்கே நடந்ததை கேட்டுக் கொண்டிருந்த ஆதிரன் மற்றும் ரகுவரன்,
என எல்லோருக்குமே ஒரு பெரிய புன்னகை மலரத்தான் செய்தது. ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக, இல்லை, தெய்வத்திற்கே தங்கள் கதறல் கேட்டுவிட்டதோ ஏதோ ஒன்று. மதியத்தோடு வைஷ்ணவி தனது ஆட்டத்தை முடித்துக் கொண்டாள். அவளது நண்பர்களுக்குச் சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவ்வளவு நிம்மதியில் இருந்தனர். மற்றவர்களாவது கொஞ்சம் தூரத்தில் இருந்து அவள் ஆட்டத்தை பார்த்தனர். அருகே நின்று பார்த்துக் கொண்டிருந்த அவர்களுக்குத்தான் கொஞ்சம் விட்டால் மயங்கி விழுந்து விடுவோமோ என்ற அளவிற்கு பயமாக இருந்தது. விளம்பரப் பிரிவில் இருந்தவர்கள் அன்றைக்கு மட்டுமே இதுபோல விளம்பரத்தை ஏற்படுத்தி இருந்தனர். அதற்குப் பிறகு வீதி வீதியாக சென்று நோட்டீஸ் கொடுக்க மட்டுமே அவர்களுக்கு வேலை பணித்திருந்தனர். வீதி வீதியாக நோட்டீஸ் கொடுக்கும் கஷ்டத்தை விட வைஷ்ணவியின் ஆட்டத்தை பார்ப்பது இன்னும் கஷ்டம் என்பதால் அதைவிட இது சுலபமாகத் தெரிய, இன்னும் 4 வீதி அனுப்பினாலும் பரவாயில்லை, மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு தண்டனையை கொடுக்கக் கூடாது என மனதுக்குள்ளேயே வேண்டிக் கொண்டு வைஷ்ணவியைத் தவிர அவளது நண்பர்கள் சந்தோஷமாக இருந்தனர். வைஷ்ணவிக்கு மட்டும் ஒரு சின்ன மனக்குறை. வேறு என்ன? ஒரே ஒரு நாள் மட்டும் தன்னை ஆட வைத்துவிட்டு அதற்குப் பிறகு வேண்டாம் என சொல்லிவிட்டனரே என்றுதான். விசால் மட்டும் வைஷ்ணவிக்கு கேட்காமல் மற்றவர்களிடம் கிசுகிசுப்பாக, இவ ஆடுனத கூட என்னால ஒரு விதத்துல தாங்கிக்க முடியும். ஆனா திரும்ப ஆட முடியலேன்னு ஃபீல் பண்றா பாரு, அதத்தாண்டா என் நெஞ்சே வலிக்கிற மாதிரி இருக்கு எனச் சொன்னான். இதுல அந்த ஷோரூம் முன்னாடி ஆட முடியலேன்னு அவளுக்கு கவலை வேற. தினமும் டெட் பாடி விழுந்தா அவங்கள்ல போலீஸுக்கு பதில் சொல்லணும். அதுக்குத்தான் உஷாராயிட்டாங்க என அஜய் சொல்ல, மற்றவர்களும் ஆம் என்று தலையாட்டிக் கொண்டார்கள். அன்று வேலை முடிந்ததும் ஷோரூம் வந்து மீதி இருந்த நோட்டீஸ்களை விளம்பரப் பிரிவில் ஒப்படைத்துவிட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தனர். அப்போது விசால் சொன்ன ஏதோ ஒன்றுக்கு அவன் தலையில் தட்டி, மீயாள் சிரித்துப் பேசியபடி இருக்க, எங்கோ வெளியில் கிளம்பியபடி வாட்சை பார்த்து கொண்டே வேக வேகமாக நடந்து வந்து கொண்டிருந்த ஆதிரன் கண்களில் அந்தக் காட்சி விழுந்தது. அவன் கனல் கண்களால் அவர்களை முறைத்துக் கொண்டிருக்க, யதார்த்தமாக அவன் பக்கம் திரும்பிய மீயாள் அவனைப் பார்க்க, அவன் கண்களில் இருந்த வன்மம், வெறி என ஏதோ ஒன்று அவன் கண்களில் அப்பட்டமாகத் தெரிய, உள்ளுக்குள் திக்கென்று இருந்தது. எதற்காக தன்னைப் போய் இப்படி பார்க்கிறான்? ஒருவேளை வேறு யாரையாவது அப்படி பார்க்கிறானா என்று மீயாள் திரும்பிப் பார்க்க, அங்கே தன்னைத் தவிர வேறு யாரும் இல்லை. மீண்டும் அவன் இந்த பக்கம் பார்வையை செலுத்த, அங்கே அவனைக் காணவில்லை. கிளம்பிவிட்டான் போல. அவன் பார்வையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாமல் நெஞ்சு டமார் டமார் என அடித்துக்கொள்ள, இது என்ன விதமான அவஸ்தை என்பது அவளுக்கு புரியவில்லை. நிச்சயம் அவன் பார்வையில் ஏதோ இருக்கிறது. தனக்காக என்ன வைத்து காத்திருக்கிறானோ என உள்ளுக்குள் பயந்தபடியே இருக்க, அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் மறுநாள் அவளுக்கு சிறப்பான ஒரு வேலையை வைத்தவாறு வீட்டில் அவளுக்காக காத்திருந்தான். மீயாள் மட்டுமல்ல, அவன் பார்வையை சிசிடிவி மூலம் பார்த்திருந்த ரகுவரனும் இதற்கு மேல் தான் தாமதிப்பது தவறு என உடனே கிளம்ப ஆயத்தமானான். போனை எடுத்தவன் டிராவல்ஸுக்கு போன் செய்து, அடுத்து எப்போது சென்னைக்கு ஃப்ளைட் இருந்தாலும் டிக்கெட் புக் செய்து விடுங்கள் என சொல்லிவிட்டு யோசனையோடு போனை வைத்தான். இதெல்லாம் நடக்கும் என ரகுவரன் யோசித்ததுதான். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் அவனே எதிர்பார்க்கவில்லை. தான் வந்த வேலையை உடனே முடிக்க வேண்டும் என நினைத்தவன் உடனே தனது அறையிலிருந்து வெளியேறினான். அத்தியாயம் 13. மீயாள் எப்போதும் ஆதிரன் வீட்டிற்கு 8 மணி போலத்தான் கிளம்பி செல்வாள். அவன் குறிப்பிட்டிருந்த வேலைகளையெல்லாம் 2 மணி நேரத்தில் முடித்துவிட்டு அவன் கிளம்பியதும் ஷோரூம் வந்து சேர்ந்து விடுவாள். ஆதிரன் அவளை வெறித்த பார்வையோடு பார்த்துவிட்டு போன பின் சற்று நேரத்தில் அசோகன் அவளை அழைத்து, நாளை காலை 6:30 மணிக்கெல்லாம் சார் வீட்டுக்கு போய்விடுமா, ஏதோ வேலை இருக்கிறதாம் எனச் சொன்னார். உள்ளுக்குள் அபாயமணி அடித்தாலும் போக மாட்டேன் என எப்படிச் சொல்ல முடியும்? அதுதான் சரியாக லாக் பண்ணி வைத்திருக்கிறானே. பயத்தோடு இரவெல்லாம் புரண்டு புரண்டு படுத்தவள் பிறகு ஒரு முடிவுடன் எவ்வளவோ வேலை செய்து விட்டோம். இப்போதும் அவன் எந்த வேலை சொன்னாலும் செய்துவிட்டு போவோம். இனி மான அவமானம் பார்க்க என்ன மிச்சம் இருக்கிறது என நினைத்து தூங்கிப் போனாள். காலையில் எழுந்தபோதும் அதே நினைவோடுதான் அவன் வீட்டுக்குச் சென்றாள். இப்போது ஓரளவுக்கு அங்கே இருந்தவர்களெல்லாம் அவளுக்கு நல்ல பழக்கமாகி இருந்தனர். எல்லோருக்கும் புன்னகையோடு காலை வணக்கம் சொன்னவள் அவர்களை தனது வழக்கமான கேலி பேச்சோடு கடந்து சென்று சமையல் அறையில் இருந்த அம்புஜம் வினோத்துக்கு காலை வணக்கம் சொன்னாள். அவளுக்காக எப்போதும் தயாராக இருக்கும் ஃபில்டர் காஃபியை குடித்துக்கொண்டே அம்புஜம் புன்னகையுடன், இன்னைக்கு என்ன சீக்கிரம் வந்துட்டம்மா என கேட்டார். தோள்களை குலுக்கியபடி, தெரியலக்கா, அந்த பீஸ்ட் தான் இன்னைக்கு என்ன சீக்கிரம் வர சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. ஷோரூம்ல சொன்னாங்க, அதான் கிளம்பி வந்துட்டேன் என காஃபியை ஒரு வாய் உறிஞ்சிக்கொண்டே சொன்னாள். தம்பி அப்படியெல்லாம் நேரத்தோட வரச் சொல்லாதே. எங்களுக்கெல்லாம் பின்னால குவார்ட்டர்ஸ் இருக்கு. அதனால நேரத்தோட வர சொல்லுவாங்க. உன்னையே வர சொல்லிருக்கு என அம்புஜம் மாமி யோசனையோடு பார்த்தார்.
தெரியலையே. உங்க தொம்பிய போய் கேட்டா தான் தெரியும். சரி, நான் போய் நேரா அவர பார்க்குறேன். நேரத்தோடு வேலைய முடிச்சுட்டு கெளம்பணும். இன்னைக்கு எனக்கு நார்த் சைட்ல நோட்டீஸ் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஷோரூம்ல இருந்து அந்த இடம் ரொம்ப தூரம் என சொன்னவள் துள்ளி குதித்துக் கொண்டு மாடி ஏறி அவன் அறைக்கதவை தட்டினாள். வெகு நேரம் தட்டிக் கொண்டிருந்தும் அறைக்கதவை திறக்கவில்லை. எனவும் ஒருவேளை தூங்கிக் கொண்டிருக்கிறானா? அப்புறம் ஏன் என்னை இவ்வளவு சீக்கிரம் வர சொன்னான்? இப்படி சும்மா வந்து நிற்பதற்கு எப்போதும் போலவே நேரம் கழித்து வந்திருப்பேனே. அவசர அவசரமாக கிளம்பி வந்தேன். காபி கூட குடிக்கவில்லை. நல்ல வேளையாக அம்புஜ மாமி எனக்காக காஃபி கலந்து வைத்திருந்தார். மீண்டும் கதவை தட்டியும் திறக்கவில்லை என்றதுடன் கடுப்புடன் ஓங்கித் தட்ட கையை எடுக்க அவன் வேறு அறையில் இருந்து வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் ஓங்கிய கைகள் அப்படியே நிற்க அவனை அதிர்ச்சியுடன் பார்த்து சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டாள். உடற்பயிற்சி அறையில் இருந்திருப்பான் போல. வெற்று உடம்பில் ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்திருந்தவன் வியர்வையில் குளித்திருந்தான். அவளை நோக்கி வந்தவன் மேலிருந்து கீழ் வரை அவளை ஆராய்ச்சியாக பார்த்துவிட்டு, இதான் நீ வர்ற நேரமா? என உறுமினான். இதை சொல்வதற்கு கூட இவ்வளவு கோபமாக பேச வேண்டுமா? என நினைத்தவாறு, அது வந்து சார், முதல் நாள் சீக்கிரம் எழுந்திருக்கேன். இதுவரையில இவ்வளோ சீக்கிரம் எழுந்ததே இல்ல. அதனால தான் கிளம்ப லேட் ஆயிருச்சு. நாளையில இருந்து கரெக்ட்டா டைம்க்கு வந்துருவேன் சார் என சொன்னாள். அதை சொல்லும்போது அவன் முகத்தை இருநொடி நிமிர்ந்து பார்த்தாளே ஒழிய பிறகு தலையை குனிந்து கொண்டாள். என்னவோ அவனை அப்படி பார்ப்பதற்கு லஜ்ஜையாய் இருந்தது. அவளை கூர்ந்து பார்த்தவன் முகம் மாற, சரி உள்ள வா என சொல்லிவிட்டு அவன் அறைக்குள் நுழைந்தான். அவர்கள் உள்ளே நுழைந்ததும் வேலையாள் வந்து கதவை தட்ட, எஸ் என்றவாறு திரும்பி பார்க்க அவன் காலை நேரத்தில் குடிக்கும் கஞ்சி ஒரு பவுலில் வைக்கப்பட்டிருக்க அதை அவன் ஒரு ட்ரேயில் வைத்து எடுத்து வந்திருந்தான். சோஃபாவில் அமர்ந்து லேப்டாப்பில் எதையோ பார்த்து கொண்டிருந்தவன், அத அவகிட்ட குடுத்துட்டு நீ கிளம்பு என்று சொல்ல வேலையாளும் மீயாள் கைகளில் அந்த பவுலை கொடுத்துவிட்டு வெளியேறிவிட்டான். இதை எதுக்கு என்கிட்ட கொடுக்க சொன்னா என அந்த பவுலையும் அவனையும் மாறி மாறி பார்த்தவாறு நின்றிருந்தாள். அவளை ஓரக்கண்ணால் பார்த்தவன், ஏன் அங்கேயே நிக்கிற, இங்கே வந்து உட்காரு என சோஃபாவில் அவனுக்கு அடுத்து இருந்த இடத்தை கண்களால் காட்டினான். என்னது, அவன் அருகிலா? அதுவும் அவன் வெறும் ஷார்ட்ஸுடன் இருக்கும் இந்த நிலையிலா? யாராவது பார்த்தால் என்ன நினைப்பார்கள் என நினைத்தவள், அதெல்லாம் வேண்டாம் சார், நான் இப்படியே நிக்கிறேன் என சொன்னாள். அவளை புருவம் சுருக்கி பார்த்தவன் பிறகு அவள் எண்ணத்தை புரிந்து கொண்டு, மேடம்க்கு கால் வலிக்குது, ஐயோ பாவம் நிக்கிறீங்களேன்னு உங்களை உட்கார கூப்பிடல. நின்னுக்கிட்டே பவுல்ல இருக்கிறத எனக்கு ஊட்டுனா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. அதுக்காக தான் சொன்னேன் என மின்னாமல் முழங்காமல் ஒரு இடியை தூக்கி போட அவள்தான் அதிர்ந்து நின்றாள். என்ன என்ன சார் சொல்றீங்க? அவள் திகைப்புடன் கேட்டாள். நீ என்ன இமயமலையிலயா நிக்கிற? என் ரூம்ல 2 அடி டிஸ்டன்ஸ்ல தானே நிக்கிற. நான் சொன்னது உனக்கு காதுல விழலையா? என எள்ளலாக கேட்டான். எனக்கு காதுல விழுகுது சார். ஆனா நீங்க சொன்னது, அது நான் எப்படி என வார்த்தைகள் வராமல் தடுமாறினாள். நான் சொன்னது நான் சொன்னதுதான். அத முடியாதுன்னு சொல்வியா என்ன? என எகத்தாளமாக அவளை பார்க்க அவள்தான் அவன் பார்வையில் குன்றிப் போனாள். அவளால் முடியாது என எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாத நிலையில் அல்லவா இருக்கிறாள். தப்பிச் செல்ல முடியாத நிலையில் இருக்கிறாள். அந்த நிலையில் அவளை வைத்து வேண்டுமென்றே அடிக்கிறான். அவனையே வெறித்துப் பார்த்தவள் வேண்டா வெறுப்பாக அவன் அருகில் சோஃபா நுனியில் அமர்ந்து பவுலில் இருந்த கஞ்சியை ஸ்பூனில் எடுத்து அவன் வாய்க்கருகில் கொண்டு செல்ல அவளையே ஆழ்ந்து பார்த்தவாறு வாங்கிக் கொண்டான். பவுலிலேயே பார்வையை பதித்திருந்தவள் அவனை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. தன்னிரக்கம் ஒரு காரணம் என்றாலும் அவன் அமர்ந்திருந்த நிலையில் அவனை நிமிர்ந்து பார்க்கவே உடம்பு கூசியது. அவன் அருகில் அமர்ந்து ஊட்டுவதற்கு என்னவோ போல் இருக்க, எப்போதடா ஊட்டி முடிப்போம் என வேக வேகமாக ஊட்டி முடித்து அப்பாடா என எழுந்தாள். அவள் வேகத்துடன் எழுந்ததைக் கண்டதும் ஒரு கேலி சிரிப்புடன், மேடம் எங்க அவ்வளவு அவசரமா கிளம்புறீங்க என கேட்டான். ஊட்ட சொன்னீங்க, ஊட்டி முடிச்சிட்டேன். அப்புறம் இங்க எனக்கு என்ன வேலை? நான் கீழ போய் பிரேக்ஃபாஸ்ட் செய்றேன் என அவள் நகரப்போக ஆதிரன் அவளை தடுத்து நிறுத்தினான். என்ன அவசரம் மேடம்? நான் இன்னும் உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லவே இல்லையே என இகழ்ச்சியாய் புருவம் உயர்த்தி அவளை பார்த்தான். இன்னும் என்ன வேலை சார்? ரூம் தான் நான் நேத்தே கிளீன் பண்ணிட்டேன். இங்க எனக்கு வேற வேலை எதுவும் இல்ல என எரிச்சலோடு சொன்னாள். அத நான் சொல்லணும் என அவளை ஏளனமாக பார்க்க அவள் முறைப்புடன் திரும்பிக் கொண்டாள். இன்னும் வேலை பார்க்கணும்னா உங்களுக்கு முதுகு தேய்ச்சி தான் விடணும். விட்டா அதையும் செய்ய சொல்லுவீங்க போல இருக்கே என அவள் முணுமுணுக்க, கரெக்ட், அதத்தான் செய்ய போற என சொன்னான். இந்த முறை அவன் வார்த்தைகளில் அவள் விழிகள் அப்பட்டமாய் அதிர்ச்சியை காட்டியது. என்ன சொல்கிறான் இவன்? நான் தான் இவனுக்கு முதுகு தீய்க்க வேண்டுமா?
எவ்வளவு தைரியம் இவனுக்கு என முதலில் ஆத்திரப்பட்டாலும், நேரம் ஆக ஆக அவன் முகத்தில் இரக்கம் இல்லை எனவும், அவன் உண்மையைத்தான் சொல்கிறான் என புரிந்து போனது. இது எப்படி? இவனால் எப்படி இப்படி சொல்ல முடிகிறது? ஏதோ காரணத்திற்காக ரகு தங்களை இப்படி மாட்ட வைத்திருக்கிறான் என மீயாளுக்கும் புரியாமல் இல்லை. அதற்காக இப்படி கூட பழிவாங்க வேண்டுமா? என்னால் எப்படி இதை செய்ய முடியும்? நிச்சயமாக என்னால் முடியாது என அவள் முகம் ஆயிரம் உணர்ச்சிகளை காட்டிக் கொண்டிருக்க, அவளையே ஆதிரன் நிதானமாகப் பார்த்தான். லேப்டாப்பை மூடிவிட்டு எழுந்தவன் டவலை எடுத்துக்கொண்டு குளியலறையை நோக்கிச் சென்றவன் சாதாரணமாக, "உள்ள வா" என சொல்லிவிட்டுச் சென்று விட்டான். மீயாள் தன் கால்கள் அங்கேயே வேரோடியதைப் போன்று திகைத்து நின்றிருக்க, உள்ளே சென்றவனோ, "இன்னும் என்ன பண்றயாள்? உள்ள வரியா என்ன?" எனக் கத்தினான். ஆதிரன் சத்தத்தில் பயந்து எதைப் பற்றியும் யோசிக்காமல் உள்ளே சென்றவள், அங்கே சாட்ஸுடன் ஷவருக்கு அடியில் நின்றவனைப் பார்த்ததும் சட்டென்று திரும்பிக் கொண்டாள். எந்த நிலையிலும் கலங்கவே கூடாது, தைரியமாக சமாளிக்க வேண்டுமென நினைத்திருந்த மீயாள் முதல் முறையாக உள்ளம் கலங்க, "சார், ப்ளீஸ், நீங்க வேற எந்த வேலை சொன்னாலும் செய்யறேன். இது மட்டும் வேண்டாம்" என சொன்னாள். அவளை இகழ்ச்சியாக பார்த்தவன், "இங்க என்ன வேலை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது நான், நீ இல்ல" என்றவன், "சீக்கிரம் வா, நான் ஆபீஸ் கிளம்பணும். உன்ன மாதிரி வெட்டியா பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல" என சொன்னான். "சார்" என அவள் இழுக்க, "வான்னு சொன்னேன்" என்ற அவன் கர்ஜனையில் பயந்து அவன் அருகில் சென்றாள். அவளை பார்த்தவன், "வெறும் கையால தேய்ச்சி விட போறியா? சோப் ஸ்டாண்ட்ல இருக்கு" என அலட்சியமாய் சொன்னான். சோப்பை எடுத்தவள் எவ்வளவு கட்டுப்படுத்த முயன்றும் கண்ணில் நீர் நிறைந்து விட்டது. முயன்றவரை எதையும் காட்டிக்கொள்ளாமல் அவன் உடம்பில் சோப்பு போட ஆரம்பிக்க, அவள் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. பட்டும் படாமல் சோப்பை வைத்து முதுகை தேய்த்து விட்டவள், அவன் மார்பில் சோப்பை போடும்போதுதான் ரொம்பவும் தவித்துப் போனாள். முகத்தை அவன் புறம் திருப்பாமல் வேறுபுறம் திருப்பிக் கொண்டு, பட்டும் படாமல் சோப்பை வைத்தே அவன் உடலில் தேய்த்துவிட, அதைப் புரிந்து கொண்ட ஆதிரன் அவள் கைகளைப் பற்றினான். ஏற்கனவே தவித்து தடுமாறி நின்றவள் என்னவென்று புரியாமல் அவன் முகத்தை பார்த்தாள். அவள் கையில் இருந்த சோப்பை வாங்கியவன் அருகிலிருந்த ஸ்டாண்டில் வைத்துவிட்டு, அவள் கையை பிடித்து அவன் உடலில் ஊறவிட்டு, "இப்படி ஒழுங்கா தேய்ச்சி விடு" என சொல்ல, அவள் விதிர் விதிர்த்து போனாள். "சார், கைய விடுங்க, ப்ளீஸ்" என அவள் கண்கள் கலங்க சொல்ல, அவன் விட்டால்தானே. அவளையே பார்த்திருந்தவன் அவள் கைகளை தன் உடலில் மேலும் மேலும் ஊறவிட, அதற்கு மேல் அங்கே நிற்க முடியாமல் மொத்தமாக உடைந்து போனாள். சட்டென்று அவன் கையை உதறிவிட்டு அழுகையுடன் வெளியே ஓடி வந்தவள் சுவற்றின் ஓரமாக அமர்ந்து முகத்தை மூடி கதறித் தீர்த்தாள். உள்ளே நின்றிருந்த ஆதிரனுக்கும் தன் உள்ளத்தில் என்ன விதமான உணர்ச்சிகள் என சொல்ல முடியவில்லை. கண்களை மூடி அதை ஆழ்ந்து அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஒரு பெருமூச்சுடன் தலையைக் கோதி சவரின் அடியில் தண்ணீரில் தலையை காட்டியபடி நின்று இருந்தவன் நிதானமாய்க் குளித்து சற்று நேரம் கழித்தே வெளியே வந்தான். அவன் வெளியே வரும்போது சத்தம் கேட்டு சட்டென்று எழுந்த மீயாள் முகத்தை அழுந்தத் துடைத்து முயன்றவரை தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு நின்றிருந்தாள். அவள் முகத்தை பார்த்தாலே வெகுவாக அழுது தீர்த்திருப்பாள் என நன்றாகத் தெரிந்தது. அதை கண்டுகொள்ளாமல் தலையை துவட்டியபடி அவள் புறம் திரும்பியவன், "இன்னும் 10 நிமிஷத்துல நான் ரெடியாகி கீழே வருவேன். அதுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கணும்" என கட்டளையாக சொல்ல, அவனை திரும்பி ஒரு வெற்று பார்வை பார்த்தவள் ஒன்றும் பேசாமல் அறையிலிருந்து வெளியேறிவிட்டாள். அவள் பார்வை அவனை எதுவோ செய்தாலும் சற்று நேரத்தில் முகம் இறுக தோள்களை குலுக்கிவிட்டு கொண்டு கண்ணாடி முன் சென்று நின்றான். அவள் சொன்னபடியே 10 நிமிடத்தில் கீழே இறங்கி வர எப்போதும் போல தட்டை எடுத்து வைத்து அவனுக்கு உணவு பரிமாறினாள். அமைதியாக அவள் நின்றிருந்த தோற்றமே அவனை உறுத்தியது. எப்போதும் கலகலவென அவனோடு பேசுவாள் என்று இல்லைதான். ஆனால் ஏதோ ஒரு துள்ளலுடன் புன்னகை முகமாகவோ அல்லது அவனை திட்டிக் கொண்ட உணவு பரிமாறுவாள். அவள் திட்டுவது அவனுக்கும் காதில் விழும்தான். ஆனால் கண்டுகொள்ள மாட்டான். சாப்பாட்டை எடுத்து வாயில் ஒரு வாய் வைத்ததுமே, "நீ பிரேக்ஃபாஸ்ட் செய்யலையா?" என கடுமையாக கேட்டான். அவன் கடுமையில் பயந்தாலும் குரல் பிசிறடிக்க, "மேலிருந்து இங்க வரதுக்கு இன்னைக்கு லேட் ஆயிடுச்சே, அதான் செய்யல" என சொன்னாள். அவள் குரல் மாற்றத்தில் அவளை ஆழமாக பார்த்தவன், "நாளையிலிருந்து எனக்கு எல்லாமே நீதான் செய்யணும். இத இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன். புரிஞ்சுதா?" என்றவன் சாப்பிடாமல் எழுந்து கொண்டான். அவள் சரி என தலையாட்ட ஒன்றும் பேசாமல் வெளியேறி சென்று விட்டான். அதன் பிறகு அவளும் சாப்பிடாமல் கிளம்பி சோறும் வரும் வரை அவள் மனது ஒரு நிலையில் இல்லை. உள்ளே வந்த அவளை பார்த்த வைஷ்ணவிக்கு திக்கென்று இருந்தது. எப்போதுமே இந்த அளவு சோர்ந்து போகிறவள் அல்ல மியா. இப்போது இவளுக்கு என்ன வந்தது? ஏன் முகத்தை இப்படி வைத்திருக்கிறாள் என வைஷ்ணவி அவளையே யோசனையோடு பார்த்தாள். மீயாளை தனியாக அழைத்துச் சென்ற வைஷ்ணவி காரணம் கேட்க,
அவளை கட்டிக்கொண்டு மீயாள் ஒரு மூச்சு அழுது தீர்த்தாள். ஒருவாறு மெல்ல அவளிடமிருந்து விஷயத்தை வாங்க அவள் சொன்னதை கேட்ட வைஷ்ணவிக்கு தலையை சுற்றியது. இங்கே என்னதான் நடக்கிறது? இதை எப்படி சரி செய்வது? ஆனால் இதை இப்படியே விடுவது தவறு என்றும் புரிந்தது. அவளை ஆறுதல் படுத்தி வீட்டிற்குப் போய் இதைப் பற்றி மேலும் பேசிக் கொள்ளலாம் என சொல்லி சமாதானப்படுத்தினாள். அத்தியாயம் 14. அன்று முழுவதும் மீயாளின் முகமே சரியில்லை. ஒழுங்காக சாப்பிடக்கூட இல்லை. அவளைப் பார்த்த மற்ற நண்பர்களும் அவளுக்கு என்ன ஆனது என விசாரிக்க அவர்களிடம் எப்படி சொல்வது எனத் தெரியாமல் பெண்கள் இருவரும் தயங்கினார்கள். சரி, பொறுமையா சொல்லுங்க. இப்ப ஒண்ணும் அவசரம் இல்ல என சொல்லிவிட்டு மீயாளை தங்களோடு பேச வைத்து சகஜமாக்க முயன்றார்கள். ஓரளவுக்கு அவர்கள் முயற்சி வெற்றி பெற்றதைப் போல கொஞ்ச நேரத்திலேயே மீயாள் முழுவதும் மாறவில்லை என்றாலும் ஓரளவுக்கு அவர்களோடு பேசும் நிலைக்கு வந்திருந்தாள். எல்லோரும் பேசிக் கொண்டிருந்த ஒரு நேரத்தில் விஷால் அவளை தீர்க்கமாக பார்த்து, மியா, இப்ப நான் சொல்ற விஷயத்த நீ எப்பவுமே மனசுல வச்சுக்கோ. எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்தான். ஆனா அத சுலபமா சமாளிக்கிறதுலயும் அத வெற்றிகரமா கடந்து வரதுலயும் தான் நம்மளோட பலமே இருக்கு. அடிமை எப்பவுமே பேசாம வாய மூடிக்கிட்டு அடிமை வேலை மட்டும்தான் செய்வான். எவன் ஒருத்தன் தான் செய்யற அடிமை வேலை பிடிக்காம எதிர்த்து நிக்கிறானோ அன்னைக்குத்தான் அது புரட்சியா மாறும் என விசால் சொல்லிக் கொண்டிருக்க மீயாளைத் தவிர மற்றவர்கள் அவனை விசித்திரமாய் பார்த்தார்கள். டேய், இங்க என்ன லேடி சேகுவராவ உருவாக்கிக்கிட்டு இருக்கியா? அறிவு கெட்ட முண்டம். நாங்க இங்க செமையா மாட்டியிருக்கிறோம். இதுல இருந்து தப்பிக்க ஒண்ணு பணம் கட்டணும், இல்ல அவனே மனசு வைக்கணும். 2மே நடக்காது. அத தவிர 3வதா ஒரு வழி இருந்தா சொல்லு. இல்லையா, இந்த மாதிரி வசனம் பேசிக்கிட்டு என் கண்ணு முன்னாடி நிக்காத. அப்புறம் நான் கொலைகாரியா மாறிடுவேன் என வைஷ்ணவி கடுப்படித்தாள். கப்பென்று வாயை மூடிக்கொண்ட விசால் திருதிருவென விழித்தபடி எல்லோரையும் பார்க்க, மீயாள் இப்போது வாய்விட்டுச் சிரித்தாள். எல்லோரும் இப்போது அவளை வாஞ்சையோடு பார்த்தார்கள். எல்லோரையும் சிரிக்க வைக்கும் அவள் காலையிலிருந்து கவலையாக இருக்கவும், எல்லோருக்குமே ஒருவித கவலை மனதிற்குள்ளேயே இருந்தது. இப்போது அவள் சிரித்ததும் தான் நிம்மதியாக இருந்தது. அவள் சிரித்து முடித்ததும் தானும் புன்னகைத்த விசால், நான் சொன்னது டிராமாட்டிக்கா இருக்கலாம். ஆனா அது ஒரு விதத்துல உண்மையும் கூட. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு மியா. பிடிக்காத இத எவ்வளவு நாள் உன்னால செய்ய முடியும்? உறுதியா உன்னால முடியாதுன்னு மறுத்துட்டா, அதுக்கப்புறம் அத செய்யாம கூட இருக்கலாம் இல்லையா? முதலையே மறுத்திருக்கலாமோன்னு உனக்கு தோணலாம். அதனால அடுத்த தடவ அவர் உனக்கு பிடிக்காத வேலை ஏதாவது செய்ய சொன்னா, முடியாதுன்னு முடிவா சொல்லிடு. அதுக்கு பிறகு என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியமா சமாளிக்கலாம். ஆனா பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சுட்டு ஆயுசு முழுக்க அத நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. சரியா? எனக் கேட்க மீயாள் புன்னகையுடன் திடமாக தலையசைத்தாள். காலையில இருந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம, அதை ஏத்துக்கவும் முடியாம ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருந்தேன் விஷு. இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. இப்ப நான் முடியாதுன்னு சொல்றதால, இதுக்கு என்ன எதிர்வினை வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா, இத திடமோடு மறுத்தேங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். அது போதும். என சொன்னவள் மீண்டும் ஒரு புன்னகையோடு எழுந்து அவனை அணைத்துக் கொண்டாள். அவர்கள் இருவரையும் வன்மத்தோடு இரு விழிகள் கவனித்துக் கொண்டது. விசாலோடு சிரித்து பேசுவதிலேயே கோபத்தின் உச்சத்தில் இருந்தவனுக்கு இப்போது அவனை கட்டியணைத்துக் கொண்டு நிற்கவும் அவளைக் கொல்லும் அளவுக்கு வெறி வந்தது. இப்போதைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங்கில் கவனம் செலுத்த வேண்டி இருந்ததால் நாளை காலையில் கவனித்துக் கொள்ளலாம் என நினைத்திருந்தான். ரகுவரன் உடனே கிளம்ப வேண்டும் என டிராவல்ஸில் டிக்கெட் போடச் சொன்னால் அவன் எண்ணம் புரிந்தது போல் ஆதிரன் அவனுக்கு என்று ஏகப்பட்ட வேலைகளை குவித்து வைத்திருந்தான். அதையெல்லாம் முடித்தவன் அதை பற்றி ஆதிரனுக்கு உடனே தகவல் அனுப்பவில்லை. அனுப்பினால் தானே வேறு வேலைகளை கொடுப்பான். அதனால் டிக்கெட் போட்டு ஃப்ளைட்டில் ஏறுவதற்கு கொஞ்சம் முன்னால் தான் அவன் முடித்த வேலைகளை அவனுக்கு அனுப்பி வைத்தான். அதே வேகத்தில் அடுத்த அரை மணி நேரத்தில் ஃப்ளைட்டிலும் ஏறியிருந்தான். மறுநாள் காலையில் ஒரு முடிவோடு ஆதிரன் வீட்டிற்குச் சென்ற மீயாள் அவனுக்கான கஞ்சியை தயாரித்து எடுத்துக்கொண்டு அவனது அறைக்குச் சென்றவள் உடற்பயிற்சி அறையிலிருந்து வெளியே வந்தவனை எந்தவித பதட்டமும் இல்லாமல் பார்த்தாள். அவளை யோசனையோடு கூர்ந்து ஒரு பார்வை பார்த்தவன் ஒன்றும் பேசாமல் தனது அறைக்குச் சென்று வழக்கம் போல் சோபாவில் அமர்ந்து கொண்டு அவளை அமரச் சொல்ல, இல்ல சார், முடியாது எனச் சொன்னாள். புருவம் சுருக்கி அவளை பார்த்தவன் பிறகு புருவத்தை ஏற்றி, ஏன் எனக் கேட்டான். நீங்க சொல்ற எந்த வேலையை வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா உங்க பர்சனல் வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது என உறுதியாக மறுத்தாள். அப்படியா என போலியாக ஆச்சரியப்பட்டு புருவம் உயர்த்தியவன் இலக்காரமாக உதடுகளை விளைத்து, நீங்க அத செய்யலனா என்ன விதமான விளைவுகளை அனுபவிப்பீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா யாழ் எனக் கேட்டான். என்ன விதமான கஷ்டம் வந்தாலும் அதை சந்திக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா இதை என்னால நிச்சயம் செய்ய முடியாது
என திடமாக மறுத்தவளை ஏற இறங்க பார்த்தவன், சரி, அப்புறம் உங்க இஷ்டம் என எழுந்து கொண்டான். டவலை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் செல்வதற்கு முன்னால் அவளை திரும்பி பார்த்தவன், உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சமாளிச்சிடுவீங்கன்னு தெரியும். ஆனா உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு என சொல்லிவிட்டு அவளையே தீர்க்கமாக பார்த்துவிட்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். அவன் பார்வையில் என்ன இருந்ததோ, மீயாளுக்கு உடலெல்லாம் சில்லிட்டு போனது. என்னவோ அவன் பார்வையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள அவளால் முடியவே இல்லை. அன்று விசாலோடு பேசும்போதும் அவளை இதே போலத்தானே பார்த்தான். அப்போதே அவளால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அதற்கு ஏற்றவாறு இங்கு வரவைத்து அவளை முடிந்த மட்டும் நோகச் செய்து விட்டான். இப்போதும் அதேபோல் பார்த்துச் செல்கிறான் என்றால் அடுத்து என்ன வைத்திருக்கிறானோ தெரியவில்லையே என மனதுக்குள் திக்கென்று இருந்தது. எதையும் காட்டிக்கொள்ளாமல் அவனுக்கு காலை உணவை தயாரித்து பரிமாறிவிட்டு கிளம்பி ஷோரூம் சென்றவள் மற்றவர்களோடு சேர்ந்து நோட்டீஸ் விநியோகம் செய்ய சென்று விட்டாள். அரை மணி நேரம் சென்றிருக்கும். அவள் வீட்டிலிருந்து போன் வர யோசனையோடு மீயாள் போனை அட்டன் செய்தாள். அந்த பக்கம் வைஷ்ணவிக்கும் அதேபோல் போன் வந்திருந்தது. அவர்கள் பெற்றோர் சொன்ன செய்தியில் அடுத்த அரை மணி நேரத்தில் இருவரும் அடித்து பிடித்து ஷோரூம் வந்து சேர்ந்திருந்தார்கள். வேகமாக மேனேஜரிடம் சென்று உடனே எங்களுக்கு விடுமுறை வேண்டும் என கேட்க, இப்ப என்ன திடீர்னு லீவு கேக்குறீங்க என அவர் ஆராய்ச்சியாக பார்த்தார். முக்கியமான விஷயம் சார். எங்க பேரண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. நாங்க உடனே போகணும் என வைஷ்ணவி அழுதபடி சொல்ல அவர்களை பாவமாக பார்த்தவாறு, எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க என கேட்டார். தெரியல சார். அவங்க அழுதுகிட்டே பேசுறதுல எங்களுக்கு ஒண்ணும் புரியல. நேர்ல போனாதான் விவரம் தெரியும் என மீயாள் கண்களை துடைத்தபடி சொன்னாள். சரி, எம்டி சார் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் என ஆதிரன் அறைக்குச் சென்றவர் சற்று நேரத்தில் வெளியே வந்தார். சார் உங்களுக்கு லீவு கொடுக்க சொல்லிவிட்டார். அப்புறம் நம்ம கம்பெனி சார்பிலேயே உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டும் போட சொல்லியிருக்கார். கொஞ்சம் இருங்க, ரிசப்ஷன்ல சொல்லி டிராவல்ஸ்ல டிக்கெட் எதுவும் இருக்கான்னு பார்க்க சொல்றேன் எனச் சொன்னார். அசோகன் சொன்னதில் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஆச்சரியமாக அவரை பார்த்தார்கள். மீயாளுக்கு மட்டும் எதுவோ புரிந்தும் புரியாதது போல் இருக்க யோசனையுடன் அமர்ந்திருந்தாள். அதற்குள் அசோகன் ரிசப்ஷனில் பேசி கொஞ்ச நேரத்தில் அவர்களிடமிருந்து தகவலும் வந்திருந்தது. இன்னும் 3 மணி நேரத்துல ஒரு ஃப்ளைட் இருக்கு. அது திருச்சிக்கு தான் போகுது. நீங்க வீட்டுக்கு போய் உங்க திங்ஸ் பேக் பண்ணிட்டு கிளம்புங்க. கரெக்டா இருக்கும். அதுக்குள்ள டிக்கெட்ஸ் வந்துரும். நான் உங்க மெயிலுக்கு அதை அனுப்பி வைக்கிறேன் என சொல்ல இருவரும் நன்றி சொல்லிவிட்டு வேக வேகமாக ஆட்டோவை பிடித்து வீட்டிற்கு வந்தார்கள். அவசர அவசரமாக கைக்கு கிடைத்த பொருட்களை எல்லாம் பைக்குள் திணித்துவிட்டு ஏடிஎம்மில் என்று எடுத்துக்கொண்டு ஆட்டோவில் ஏர்போர்ட்டுக்கு செல்ல சொன்னபடியே அசோகன் அவர்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டுகளை அனுப்பி வைத்திருந்தார். அவருக்கு ஒரு நன்றி உரைத்துவிட்டு ஃப்ளைட்டில் சென்று அமரும் வரை இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவே இல்லை. அதன் பிறகுதான் சற்று நிதானமாக மூச்சுவிடக் கூட முடிந்தது. சீட்டில் அமர்ந்து தலையை சாய்த்து கண்களை மூடி அமர்ந்து இருந்த மியாள் கண் முன்னால் திடீரென்று ஆதிரன் பார்வை வந்து போக திடுக்கிட்டு நிமிர்ந்து அமர்ந்தாள். அவளை புரியாமல் பார்த்த வைஷ்ணவி, என்னடி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்க எனக் கேட்டாள். அது என தயக்கத்தோடு இழுத்தவளை வைஷ்ணவி கோபத்துடன், என்னன்னு சொல்லுடி, ஏற்கனவே நான் டென்ஷன்ல தான் இருக்கேன் எனக் கத்தினாள். எனக்கு என்னவோ இதெல்லாம் அந்த ஆதிரன் வேலையா இருக்குமோன்னு தோணுதடி. என்னடி இது? அவர் ஏன் இத செய்ய போறாரு? முதல்ல அவங்க எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்கன்னே நமக்கு தெரியல. அதுக்குள்ள நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. எனக்கும் தெரியலதான். ஆனா எனக்கு என்னவோ அவன் வேலையாத்தான் இருக்கும்னு தோணுது என சொல்லி அன்று காலை நடந்தவற்றைச் சொன்னாள். என்னடி சொல்ற? அப்படியெல்லாம் பேசுனியா? அந்த விஷால் பேச்ச கேட்டு தேவையில்லாம எதையும் பண்ணிடாதன்னு எத்தனை தடவ சொன்னேன். திரும்பவும் ஏண்டி அவர்கிட்ட இப்படி பேசி வச்சிருக்க? இப்போ அதனால கஷ்டப்பட போறது நம்ம அம்மா அப்பா தான். கொஞ்சமாவது எதையும் யோசிச்சு செய்ய மாட்டியா மியா? அவன் சோப்பு போட சொன்னா ஏதோ ஒரு எரும மாட்டுக்கு போட்டு விடுறதா நினைச்சு போட்டு விட்டு வர வேண்டியது தானே. அந்த சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டு இருக்க என வைஷ்ணவி கோபத்தோடு மீண்டும் கத்தினாள். அவளையே வெறித்து பார்த்த மீயாள், அது உனக்கு சின்ன விஷயமா? உன்கிட்ட அப்படி யாராவது சொன்னா பரவாயில்லன்னு நீ போட்டு விடுவியா என்ன என கேட்டாள். அதில் தடுமாறிய வைஷ்ணவி, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா வேற வழி இல்லைன்னா செஞ்சுதானே ஆகணும் என தயங்கியவாறு சொன்னாள். வேற வழியே இல்லாத இந்த இடத்துக்கு என்ன கொண்டு வந்தது நீ. எதையும் யோசிக்காம செஞ்சது நீ. இவ்வளவு தூரம் என்ன இந்த பிரச்சனையில இழுத்து விட்டது நீ. என்ன மட்டும் இல்லாம ஒரு விவரமும் தெரியாத என்னோட அம்மாவையும் மாட்டி விட்டது நீ. இப்பவும் என்ன பத்தி யோசிக்காம சுயநலமா பேசுறது நீ. செய்யறது எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு என்ன கேள்வி கேக்குறியா? எப்படி எப்படி? அவன் செய்ய சொன்னது உனக்கு சின்ன விஷயமா? அதோட இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணமா? எப்படிடி உன்னால மனசாட்சியே இல்லாம பேச முடியுது? நானா இருக்கிறதுனால நீ பண்ணினதுக்கெல்லாம் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். இதே என் இடத்துல வேற ஒருத்தி இருந்திருந்தா, நீ செஞ்ச காரியத்துக்கு உன் மூஞ்சில கூட முழிச்சிருக்க மாட்டா.
தயவு செஞ்சு ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் என்கிட்ட பேசக்கூட முயற்சி பண்ணாத. அப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது" என சீறிவிட்டு மீயாள் சீட்டில் தலையை சாய்த்து கண்களை மூடிக்கொண்டாள். இவ்வளவு காலமும் மீயாளிடம் எவ்வளவோ திட்டு வாங்கியிருக்கிறாள்தான். ஆனால் இன்று அவள் பேசியது வைஷ்ணவியை குத்திக் கிழித்தது. தான் தெரியாமல் செய்திருந்தாலும் அவள் வாழ்க்கையல்லவா கேள்விக்குறியாகிவிட்டது. அதன் வீரியம் புரிந்து இப்போது கண்களில் நீருடன் அமர்ந்திருந்தாள். ஆனால் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து என்ன புண்ணியம்? அவள் சொன்னது போலவே ஒரு தவறும் செய்யாமல் என்னோடு சேர்ந்து அவளும் அவள் குடும்பமும் அல்லவா அல்லல் படுகிறது. மீயாள் சொன்னதற்காக மட்டுமல்லாமல் இயல்பாகவே எழுந்த குற்ற உணர்ச்சி காரணமாக ஊருக்கு செல்லும் வரை வைஷ்ணவி ஒரு வார்த்தை பேசவில்லை. ஊருக்குள் வந்ததும் மீயாள் தனது மாமாவுக்கு போன் செய்ய அவர் ஒரு ஸ்டேஷன் பெயரை சொல்லி அங்கே வர சொன்னார். இருவரும் ஆட்டோவிலேயே நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றார்கள். இறங்கியதும் ஆட்டோவுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பிவிட்டு அவசர அவசரமாக ஸ்டேஷனுக்குள் நுழைய மாமா எதிர்கொண்டு அவர்களை அழைத்துச் சென்றார். இருவரும் உள்ளே நுழைந்த அடுத்த கணமே இருவரது பெற்றோரும் ஓடி வந்து அவர்களை அணைத்துக் கொண்டார்கள். மியாளுடைய அம்மா சங்கீதா கண்களில் வழிந்த நீருடன் என்ன நடந்தது என சொல்ல ஆரம்பித்தார். காலையில் ஒரு 10 மணி அளவில் ஒரு 4, 5 பேர் வந்து தங்கள் இருவரது வீடுகளையும் டேப்பை வைத்து அளக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். என்னவென்று புரியாமல் வைஷ்ணவியுடைய அப்பா ராகவன் வந்து கேட்க, உங்கள் வீட்டின் மேல் வாங்கிய கடனுக்காக இந்த வீட்டை விற்கலாம் என முடிவு செய்கிறார்கள். அதனால்தான் அழைக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். யார் கடன் வாங்கியது? யாருக்கு விற்கப் போகிறார்கள்? என்ன நடக்கிறது? என ராகவன் மீண்டும் புரியாமல் கேட்டார். சார், எங்கள அளக்கச் சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. எங்ககிட்ட எதுவும் கேட்காதீங்க. உங்க மேல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. நீங்க நேரா ஸ்டேஷன்ல போய் எதுவா இருந்தாலும் பேசிக்கோங்க என சொல்லிவிட்டனர். அவர்களை தடுத்து நிறுத்தவும் பயம். அதே நேரம் ஸ்டேஷன் செல்லவும் பயம். என்ன செய்வதென்று தெரியாமல் மீயாளுடைய அம்மா, வைஷ்ணவியுடைய அம்மா, அப்பா எல்லோரும் கையை பிசைந்தபடி அவர்களை பார்த்துக் கொண்டு இருந்தார்கள். சட்டென்று சங்கீதா தன்னுடைய அண்ணன் நாகேந்திரனுக்கு போன் செய்து வரச் சொல்லிவிட்டார். கௌதம் வீட்டினர் வெளியூர் சென்று இருந்ததால் வைஷ்ணவி வீட்டினர் யாரை கூப்பிடுவது என தெரியாமல் நின்றிருக்கிறார்கள். அந்த நேரம் ஸ்டேஷனில் இருந்து வந்து அழைப்பதாகச் சொல்லி மூவரையும் ஒரு கான்ஸ்டபிள் வந்து அழைத்துச் சென்று இருக்கிறார். அவர்களிடம் என்னவென்று கேட்டாலும் அவர்கள் சொல்வது ஒன்றுமே புரியவில்லை. அதனால்தான் உங்கள் வாரிசு யாராவது இருந்தால் கூப்பிடுங்கள், அவர்களிடம் விளக்கமாக சொல்கிறோம் என சொல்ல, உடனே தங்கள் மகள்களுக்கு சொல்லி வரச் சொல்லி இருக்கிறார்கள். தங்கள் பெற்றோர் சொன்னதிலிருந்தே தெளிவாகவே இது தங்களுக்கு போடப்பட்ட வலை என இருவருக்கும் புரிந்து போனது. ஆனால் அடுத்து என்ன என்ன செய்வது என்றுதான் புரியாத நிலை. இன்ஸ்பெக்டரிடம் சென்று இவர்கள் என்ன கடன் வாங்கி இருக்கிறார்கள் என விவரம் கேட்க, அவரோ இருவரையும் ஏற இறங்க பார்த்து, அது உங்களுக்கே தெரியும் எனச் சொன்னார். சார், நீங்க சொல்றது புரியல என வைஷ்ணவி அவர் வாயாலேயே வரட்டும் என அவர் முகத்தையே கூர்ந்து பார்த்தபடி கேட்டாள். நீங்க வாங்கின கடனுக்கு தான் உங்க அப்பா அம்மாவை பிடிச்சு வச்சிருக்கோம். ஆதி சார் கிட்ட கடன் வாங்கினீங்களாமே, அத ஒழுங்கா குடுக்கல போல இருக்கு. அதுதான் உங்க வீட்டை எழுதி வாங்கலாம்னு முடிவு பண்ணோம். நீங்க வாங்கின காசுக்கு பாதி கூட அந்த வீடு போகாது போலயே. அதனால தான் உங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு உட்கார வச்சோம். இப்பவே 1 கோடி பணத்தை எடுத்து வச்சா அவர் உடனே விட்டுறதா சொல்றார். எப்படி வசதி? பணம் புரட்ட முடியாது என இருவருக்கும் சரி, அந்த ஆதிரனுக்கும் சரி நன்றாகவே தெரியும். தெரிந்தும் வேண்டுமென்றே அதையே சொல்கிறார்களே. பாவம், இந்த வயசான காலத்துல உங்க அப்பா அம்மாவை ஏம்மா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ற வயசா அவங்களுக்கு? அவர் என்ன சொல்றாரோ கேட்டுக்கிட்டு அதை செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. கண்டிப்பா அவர் உங்கள மன்னிச்சு விட்டுடுவார். இன்னும் உங்க அம்மா அப்பாக்கு எதுக்காக வந்திருக்கோம்னு விஷயம் தெரியாது. நாங்க ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு வந்துட்டோம்னு பேசி சமாளிச்சுடுவோம். ஆனா ஆதி சார காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு எனச் சொன்னார். அந்த இன்ஸ்பெக்டரையே வெறித்து பார்த்த மியால் ஒரு முடிவுடன், அவரோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா சார்? எனக் கேட்க அவரும் ஒரு கார்டை எடுத்து நீட்டினார். பணம் பாதாளம் வரையும் பாயும் என்பது சரிதான் போல. சென்னையில் இருக்கிறவன் தஞ்சாவூரில் இருக்கும் ஒரு இன்ஸ்பெக்டரை விலைக்கு வாங்கியிருக்கிறான். அதுவும் காலையில் அவள் வேலை செய்ய முடியாது என மறுத்துச் சென்ற பிறகு. அப்படியானால் எவ்வளவு சீக்கிரம் அவன் வேலை செய்திருக்க வேண்டும்? 2 ரிங் போனவுடன் போன் எடுக்கப்பட அந்த பக்கம் அவன் அமைதியாக இருந்தான். மீயாளுக்கு தொண்டையை அடைக்க அதை முயன்று விழுங்கிக் கொண்டு அழுகையில் கரகரத்த குரலை செருமியவாறு, சார், நான் மீயாள் என வெளிவராத குரலில் சொன்னாள். தெரியுது, சொல்லுங்க. அது நான் என அவளுக்கு மேலும் தொண்டையை அடைக்க பேச முடியாமல் தவித்தாள். ஊருக்கு போயிருக்கிறதா மேனேஜர் சொன்னாரு? என்ன திடீர்னு ஊர் பயணம்?
அம்மா அப்பாலாம் சௌக்கியமா இருக்காங்களா என ஆதிரன் குரலிலும் ஏகத்துக்கும் நக்கலோடு கேட்டான். ஸ்டேஷனில் மாட்டியிருந்த தலைவர்கள் படத்தையே சற்று நேரம் வெறித்தவள், சாரி சார், நான் உங்ககிட்ட அப்படி சொல்லியிருக்க கூடாது. இனிமே அப்படி பண்ண மாட்டேன். ப்ளீஸ், இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்க என மீயாள் குரலில் சுரத்தே இல்லாமல் சொன்னாள். அந்த பக்கம் என்ன நினைத்தானோ, இல்லை இதோடு போதும் என்று விட்டுவிட்டானோ, ஒரு பெருமூச்சுடன், சரி, இந்த ஒரு தடவை மட்டும்தான் என சொன்னவன், ஆள் அனுப்புறேன் என்றதோடு போனை வைத்து விட்டான். சற்று நேரத்தில் ஸ்டேஷனுக்குள் நுழைந்த அவனைப் பார்த்த இரு பெண்களும் திகைத்து விழி விரித்தனர். அத்தியாயம் 15. காவல் நிலையத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி தவிப்போடு அமர்ந்து இருந்தார்கள். தங்களுடைய எம்டி இந்த பிரச்சனையை பார்த்துக் கொள்வதாக சொல்லியிருப்பதாகச் சொன்னதும் தான் இருவரது பெற்றோரும் ஆசுவாசமாக மூச்சு விட்டார்கள். வைஷ்ணவிக்கு மட்டும் அவள் என்ன சொல்லி அவனை ஒத்துக்கொள்ள வைத்திருப்பாள் என்பது தெரிந்ததால் முகம் இறுக அமர்ந்திருந்தாள். அரை மணி நேரம் கடந்தும் அவன் அனுப்பி வைப்பதாகச் சொன்ன ஆள் யாரும் வரவில்லையே என மீயாள் தவித்துக் கொண்டிருக்க, வாசலில் வந்த காரையும் அதிலிருந்து இறங்கி வந்த அவனையும் சத்தியமாக அவள் எதிர்பார்க்கவே இல்லை. மீயாள் எப்படி அவனை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தாளோ அதேபோல வைஷ்ணவியும் அவனை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்திருந்தாள். வந்தவன் அவர்களை பார்த்து சிறிதும் அலட்டிக் கொள்ளாமல் சங்கீதாவை ஆன்ட்டி என்றவாறு தேடி வந்து அணைத்துக் கொள்ள, அவர் ரகு என்றவாறு அவனை கட்டிக்கொண்டு தேம்பி தேம்பி அழுதார். வைஷ்ணவியின் பெற்றோரும் அப்படியே ரகுவை அணைத்துக் கொள்ள, இரு பெண்களும் அவனையே வெறித்துப் பார்த்தனர். அவர்களை ஆறுதல் படுத்தியவன், ஏன் ஆன்ட்டி, ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா? அவங்களுக்கு தான் என் ஞாபகம் வரல. உங்களுக்காவது வந்திருக்க வேண்டாமா? எனக்கு உங்க மேல ரொம்ப கோவம். ஆனாலும் இங்க வச்சு எதுவும் பேச வேண்டாம்னு பாக்குறேன் என போலியாக கோவப்பட்டான். அவனது நடிப்பை பார்த்த இரு பெண்களும் வாயில் கை வைக்காத குறைதான். என்னமாய் நடிக்கிறான்? அப்படியெல்லாம் இல்லப்பா. எங்களுக்கு பதட்டத்துல என்ன செய்யறதுன்னே தெரியல. அதனாலதான் உடனே இவங்களுக்கு சொன்னேன். ஏண்டி மியா, ரகு கிட்ட நீ எதுவும் சொல்லலையா? சொல்லியிருந்தா தம்பி யாரையாவது அழைச்சிட்டு வந்திருக்கும்ல என சங்கீதா மீயாவை முறைத்தார். மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் நின்று கொண்டிருந்த மீயாள் வைஷ்ணவியின் காதில் குனிந்து, அவார்டா குடுக்குறாங்க, இவன் என்னடி இப்படி நடிக்கிறான் என சொன்னவள் அவனை முறைப்புடன் பார்த்துவிட்டு, அண்ணா வெளியில இருந்தாங்கம்மா, அதான் போன் ரீச் ஆகல. இப்போதான் சரியான நேரத்துக்கு வந்துட்டாங்களே, எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க, நீங்க கிளம்புங்க என சொன்னாள். தம்பி, நீங்க வீட்டுக்கு வராம போயிடாதப்பா, உன்னை பார்த்தே ரொம்ப நாளாச்சு என ராகவன் சொல்ல, சரி அங்கிள், கண்டிப்பா வரேன். நீங்க நம்ம கார்லயே உட்காருங்க, எல்லாரும் அதிலேயே போயிடலாம் என சொன்னான். அவர்கள் வெளியேறியதும் ரகுவரன் இன்ஸ்பெக்டரிடம் சென்று, தேங்க்யூ இன்ஸ்பெக்டர், பேசுனதெல்லாம் உங்களுக்கு பேசியபடியே கரெக்டா வந்துடும். உங்களுக்கு வேற ஏதாவது தேவைனாலும் ஒரு ஃபோன் பண்ணுங்க என சொன்னவன் அவரிடம் விடைபெற்று கிளம்பினான். இரு பெண்களும் அவனையே ஆவென பார்த்து கொண்டு நின்று கொண்டிருக்க, இப்படியே நிக்க போறீங்களா இல்ல வீட்டுக்கு வர போறீங்களா என சொல்லிவிட்டு அவன் ஸ்டேஷனிலிருந்து வெளியேற, ஒன்றும் பேசாமல் அவன் பின்னாலேயே இரு பெண்களும் வெளியில் வந்தனர். காரில் அவனோடு பெற்றவர்களை அனுப்பிவிட்டு இருவரும் ஆட்டோ பிடித்து வீடு வந்து சேர்ந்தார்கள். வீட்டில் ரகுவரனுக்கு ஏகபோக வரவேற்புதான், இருக்காதா பின்னே. காலையிலிருந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார்ந்து அவர்கள் பட்டபாடு கொஞ்ச நஞ்சமல்லவே. அவன் வந்து 5 நிமிடத்தில் தங்களை வெளியே அழைத்து வந்து விட்டான் என்றால் அவனை கொண்டாடாமல் என்ன செய்வார்கள்? இத்தனைக்கும் காரணம் அவனல்ல, தன்னையே அடமானம் வைத்துக் கொண்ட மீயாள்தான் எனத் தெரிந்தால் அவர்களது எதிர்வினை என்னவாக இருக்கும்? நிச்சயம் அதை ஒருபோதும் அவர்கள் ஆதரிக்கவே மாட்டார்கள். தங்களை விட தங்கள் குழந்தைகளை நேசிக்கும் பெற்றோர்கள் அவர்கள். அதற்காகத்தானே இவ்வளவையும் பொறுத்துக் கொண்டு இரு பெண்களும் அடிமை வேலை பார்ப்பது. இப்போது மீயாள் ஒருபடி மேலே சென்றிருக்கிறாள். அது எங்கே போய் முடியும் என்பது கடவுளுக்குத்தான் வெளிச்சம். எல்லோரும் மாற்றி மாற்றி ரகுவரனை கவனிக்க, அவனும் எல்லோரிடமும் புன்னகையோடு பேசிக் கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் மீயால் பொறுக்க முடியாமல், உங்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்தலையா எனக் கேட்டாள். அவனோ புன்னகை சிந்தினானே தவிர பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வேலை இருப்பதாக சொல்லி கிளம்பியவன் இருவரையும் 2 நாள் இருந்துவிட்டு வருமாறு சொல்லி கிளம்பிவிட்டான். போகும் வரை வைஷ்ணவியை அவன் திரும்பி கூட பார்க்கவில்லை. அவன் செயலில் அவள்தான் அடிபட்டு போனாள். அடி ஆழத்தில் கொஞ்சமாவது அவனுக்கும் தன்மேல் காதல் இருக்கும் என்ற நப்பாசை மொத்தமாக நசிந்து போனது. ஊருக்கு வந்ததிலிருந்து வைஷ்ணவியோடு பேசாமல் இருந்த மீயாளுக்கு கூட அவள் முகத்தை பார்த்து பரிதாபமாக இருக்க, அவள் கையை அழுத்தமாக பற்றி ஆறுதல் படுத்தினாள். அதுவரை அடக்கி வைத்திருந்த அழுகை வெடித்து கிளம்ப,
மீயாளை கட்டிக்கொண்டு வைஷ்ணவி ஒரு மூச்சு அழுது தீர்த்தாள். அவளுக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? தகுதியான நபரை தேர்ந்தெடுக்காதது அவள் பிழையும் தானே. அதனால் தலையை தடவிவிட்டு அவளை தோளில் சாய்த்துக் கொண்டாளே தவிர வாயைத் திறந்து எதுவும் பேசவில்லை. ரகுவரன் சொன்னது போலவே 2 நாட்கள் பெற்றோரோடு கூடவே இருந்து நேரத்தை செலவழித்தார்கள். அதுவும் மீயாள் அவள் அம்மா சங்கீதா மடியை விட்டு எழவே இல்லை. முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு எப்போதும் சோர்வாக இருக்கும் தன் மகளை முடிந்தவரை சங்கீதா மடியில் தாங்கினார். அவரை பொறுத்தவரை அவளின் சோகமான முகத்துக்கான காரணம் தாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரை சென்றதுதான் என நினைத்திருந்தார். அதனாலேயே எதுவும் கேட்காமல் அவளை ஆறுதல் படுத்த முயன்றார். 2வது நாள் முடிவிலேயே அசோகன் போன் செய்து, நாளை உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கேன். அத உங்க மெயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன் என சொல்ல, மீயாளும் சரி என சொல்லி போனை வைத்துவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டுக்கொண்டாள். அவன் தங்களுக்கு அளித்த அவகாசம் முடிந்துவிட்டது. இனி இதுபோல அவன் தங்களுக்கு விடுமுறை அளிப்பானோ என்னவோ. அன்று இரவு மீயாள் அளவுக்கு அதிகமாகவே சாப்பிட்டாள். ஆசை தீர அன்னையின் முகத்தை பார்த்து கொண்டே மறுநாள் அவரிடம் விடை பெற்றாள். வைஷ்ணவியுடைய அம்மா அம்பிகா ஒரு பை நிறைய அவர் செய்த ஸ்நாக்ஸ் வகைகளை நிரப்பி ஆளுக்கு ஒன்றை கொடுத்தார். மீயாளிடம் கொடுத்தவர், மியா, இதுல உனக்கு பிடிச்ச எல்லாமே இருக்குமா? ஏதாவது ஒண்ணு சரியா போச்சுன்னா சொல்லு. இங்க இருந்து மெட்ராஸ் போற வண்டி வரும்ல, அதுல கொடுத்து விடுறேன். நம்ம பையன் ஒருத்தன் பஸ்ஸுல டிரைவரா இருக்கான். கொடுத்து விட்டா அங்க எடுத்துட்டு வந்துடுவான் என சொல்ல, அவளும் சரி என தலையாட்டிக் கொண்டாள். ராகவன், அம்பிகா, நாகராஜன், சங்கீதா என அனைவரையும் ஒருமுறை பார்த்து, உங்களுக்காகத்தான் எல்லாம் என்பதைப் போல் கண்களில் நீருடன் தலையாட்டி விடை பெற்றுக் கொண்டாள். ஆட்டோவில் மறுபுறம் ஏறிக்கொண்ட வைஷ்ணவிக்கும் கண்களில் கண்ணீர்தான். சென்னைக்கு வந்து சேர்ந்ததுமே இருவருக்குமே உள்ளுக்குள் ஒருவித பயம் வந்து ஒட்டிக்கொண்டது. இவ்வளவு நாள் கழித்து ரகுவரன் திடீரென எதற்காக வந்திருக்கிறான்? முதலில் ஏன் இப்படியெல்லாம் செய்தான் என அவனிடம் பேச வேண்டுமென நினைத்துக் கொண்டார்கள். அன்று மாலை வீட்டுக்குச் சென்ற அவர்களை வரவேற்றது பக்கத்து வீட்டு குடிகாரன்தான். 2 குட்டிகளும் எங்க போனீங்க என கேட்க, அவனை கண்டும் காணாதவாறு இருவரும் தங்கள் வீட்டுக்குள் செல்லப் போக, போங்கடி போங்க, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்கீங்கன்னு பாக்குறேன் என சொன்னான். அவனை பார்த்து முறைத்தவள், இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு பேசுறதுதான் தப்பு, வா உள்ள போகலாம் என்றவாறு வைஷ்ணவியை அழைத்து கொண்டு மீயாள் உள்ளே சென்றாள். அன்று இரவு படுக்கப் போகும்போது வைஷ்ணவி, இந்த ரகு ஏண்டி திடீர்னு வந்திருக்கான்? வேற ஏதாவது பிரச்சனை பண்ண போறானோ? எனக்கு என்னமோ பயமா இருக்கு எனச் சொன்னாள். இனிமே நம்ம வாழ்க்கையில பிரச்சனை பண்றதுக்கு எதுவும் இல்ல வைஷு. எதுவா இருந்தாலும் இனி சமாளிக்க வேண்டியதுதான். ஆனா இந்த ரகு ஏண்டி இப்படி இருக்கான்? அவனை எத்தனை தூரம் நான் நம்பினேன் தெரியுமா? இப்ப கூட அவன் வந்து என் மேல எந்த தப்பும் இல்ல, என்னையும் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லுவான்னு அவ்வளவு நம்பினேன். ஆனா அவன் நம்மள பார்த்த பார்வை, அதிலேயே அவன் தெரிஞ்சே செஞ்சிருக்கான்னு புரிஞ்சு போச்சு. நம்மள பழிவாங்கவே அவன் செஞ்சிருக்கட்டும். நமக்கு தெரியாமலே நாம எதுவும் தப்பு செஞ்சிருக்கலாம். ஆனா அவனுக்கு பழிவாங்குறதுக்கு இந்த காதல் தான் கிடைச்சுதா என வைஷ்ணவி கலங்கிய குரலில் கேட்டாள். மீயாளும் இதை எத்தனையோ முறை யோசித்திருக்கிறாள்தான். தங்களிடம் நட்பாக பேசியிருந்தாலே அவனை நம்பியிருப்பார்கள். அத்தனை தூரம் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பவள்தானே மீயாள். எதற்காக அவன் காதல் என்ற சொல்லை பயன்படுத்தி ஏமாற்ற வேண்டும்? அதுவும் வைஷ்ணவியை எதற்காக குறிவைக்க வேண்டும்? இத்தனைக்கும் ஆதிரன் என்னைத்தானே துன்புறுத்திக் கொண்டிருக்கிறான். நான் தான் தேவை என்றால் வைஷ்ணவியை எதற்காக இதில் இழுக்க வேண்டும்? எல்லாவற்றுக்கும் விடை அந்த இருவர்தான் சொல்ல வேண்டும். ஆதிரன் வாயைத் திறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படியானால் ரகுதான் பேச வேண்டும். அவனை பேச வைப்பதும் சுலபமான காரியமல்ல. இவ்வளவு தூரம் எல்லாவற்றையும் திட்டம் போட்டு செய்திருப்பவன் அதற்கான காரணத்தை உடனே சொல்லி விடுவானா என்ன? இப்போது எல்லாவற்றையும் பின்னுக்குத் தள்ளி முதல் கவலையாக இருந்தது, நாளைக்கு காலையில் ஆதிரன் வீட்டுக்கு போக வேண்டுமே என்பதுதான். அவனிடம் தோற்றுப்போய் மன்னிப்பு கேட்டு இப்போது அவன் வீட்டுக்கு போகப் போகிறாள். ஏற்கனவே அவன் பார்வையில் இலக்காரம் தலை தூக்கும். இப்போது சொல்லவும் வேண்டுமா? அவன் பார்வையே நினைத்தாலே அங்கே போவதற்கே அவமானமாய் இருந்தது. ஆனால் வேறு வழியில்லை. எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு அங்கே போய்தான் ஆக வேண்டும். எல்லாவற்றையும் விட அவனை மறுத்து எதுவும் சொல்ல முடியாமல் அவனுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை நினைத்தாலே உள்ளம் பதறியது. அவன் வேற்று ஆடவன். அவனுக்கு குளிக்கும்போது குளியல் அறையில் நின்று சோப்பு போடுவது வெளியில் தெரிந்தால் தன்னை எப்படியெல்லாம் எள்ளி நகையாடுவார்கள். அது மட்டுமா, தன்னை பற்றி எல்லோரும் கேவலமாக பேச மாட்டார்களா? இதோடு மட்டும் அவன் நிறுத்துவானா, இல்லை வேறு விதமாகவும் அவளிடம் உரிமை எடுத்துக் கொள்வானா என நினைத்ததுமே அவள் நெஞ்சை பிசைந்தது.
அப்படி உரிமை எடுத்துக் கொண்டாலும் கூட அவன் பலத்துக்கு முன்னால் அவனிடம் மோதி தன்னால் அவனை தடுக்க முடியாது. ஆனால் அதற்குப் பிறகு ஒரு நொடி கூட தன்னால் உயிரோடு இருக்க முடியாது. தன் வாழ்வை இப்படி கேள்விக்குறியாக்கி வைத்திருக்கும் இரு ஆண்களின் மேலும் மீயாளுக்கு கொலைவெறி ஆத்திரம் உண்டானது. நாங்கள் எத்தனையோ தவறு செய்து இருக்கட்டுமே, அதற்காக தன்னை இப்படியெல்லாம் தண்டிப்பதற்கு அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? நேரில் பார்த்தால் இருவரில் ஒருவரிடமாவது இந்த கேள்வியை கேட்டுவிட வேண்டும் என நினைத்திருக்க, இருவரிடமும் அது முடியாமல் போனது.